يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு செய்த மிக பெரும் அருள்தான் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்திலே அவனை நினைத்து பார்ப்பதற்காக வேண்டி நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். உலகத்திலே அதிகமான பாவங்கள் நடைபெறுகிற நேரத்தில் அந்த பாவங்களிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அவனுடைய ஞாபகத்தோடு அமர்வதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவே சிறந்த உதவியாளன் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய உதவியை பெறக்கூடிய அடியார்கள் அவருடைய பண்புகள் எப்படி அமைய வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தி அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அடியார்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்கு இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த உலகத்தில் உதவி தேவைப்படாத யாராவது இருக்கிறார்களான்னு கேட்டால், ஒரு ஏழை நினைப்பார், பணக்காரருக்கு என்ன, அவருக்கெல்லாம் எதுக்கு உதவி, எங்களுக்கு தான் நிறைய பொருளாதார கஷ்டம், நிறைய விஷயங்கள் இருக்குது, எங்களுக்கு தான் உதவி தேவை என்று ஒரு ஏழை நினைப்பார். பணக்காரிடம் போய் கேட்டால் அவர் என்ன நினைப்பாரன்னா, அவர் ஏதோ தேங்காய் சம்பளம் சோறையும் சாப்பிட்றாரு, எங்களுக்கு அப்படியா, கிட்னியில் பிரச்சனை, ஹார்ட்டில் பிரச்சனை, எங்களுக்கு தான் அப்பா உதவி தேவை அப்படின்னுவாங்க. உலகத்தில் யாரிடம் போய் ஜனாதிபதிகிட்ட போய் கேட்டால், அமெரிக்கா ஜனாதிபதியை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு உதவி தேவையான்னு கேட்டால் அவரும் சில விஷயங்களை சொல்லுவார். இப்போ அமெரிக்காவுடைய இதுக்கு முன்னாடி ஒரு ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் ஒரு நாள் இந்த மாதிரி மீடியாவெல்லாம் இருக்கிற நேரத்தில் வர்ற நேரம் கால் சருகி விழுவுறாரு, கீழே விழுந்துட்டாரு, உடனே எழும்பிட்டாரு. அது அமெரிக்காவுக்கு ஒரு கேவலமாக போயிடும். ஏன் ஜனாதிபதி விழுந்த அமெரிக்காவுக்கு கேவலமாக போகும்னா, அமெரிக்காவுடைய ஜனாதிபதி விழுந்தால் உலகத்தில் பலமான நாட்டின் ஜனாதிபதி கீழே விழுந்தா அமெரிக்கா கீழே விழுந்த மாதிரி. அவங்க நாட்டு முதல் குடிமகனாச்சே. அடுத்த பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு மீடியாலாம் வர்ற நேரம் ஓடி வர்றாரு, ஓடி வந்து மைக்க பிடிக்கிறாரு. எதுக்கு அமெரிக்கா அப்படி நடத்துதுன்னா, அவர் தடுக்கித்தான் விழுந்தாரு, அவர் இன்னும் நோய்வாய்ப்படல அப்படின்னு காட்டுறதுக்கு கொஞ்சம் ஓடி வர்றாரு. ஓடி வந்து மைக்க பிடிச்சி மக்களோட பேசுறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓடி வர்ற மாதிரி காட்டலாம் முதுமையை ஜனாதிபதிக்கு, நான் ஜனாதிபதிப்பா, அதனால நான் முதுமையில் எப்பயும் இளைஞனாக தான் இருப்பேன், நான் இந்த மருந்து குடிக்கிறேன் அந்த மருந்து குடிக்கிறேன் முதுமை இல்லாமல் ஆக்கலாது. நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். மைக்கேல் ஜாக்சன் அப்படி உலகத்தில் ஒரு மிக பெரும் புகழ்பெற்ற ஒரு பாடகர். அவன் எப்படிப்பட்ட பாடகர்னா, சாதாரணமாக ஒரு மைக்கை பிடிப்பான், ஒரு ஸ்டேஜில் வந்து மைக்கை பிடிச்சிட்டான்டா, உலகத்தில் சில கம்பெனிக்கு, செனைசர் என்ற கம்பெனிக்கு மைக் செய்கிறது, அவங்க தான் ரொம்ப விலைக்கூடிய மைக்கெல்லாம் செய்வாங்க. இந்த மைக்கை பிடிச்சிட்டான்னா அது பல கோடி. மைக்கேல் ஜாக்சனுக்கு என்றே தயாரிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் மைக்கை கையில் கொடுப்பாங்க. அந்த மைக்கு ஒரு பேச்சுக்கு 2 கோடின்னு வைங்களேன். 2 கோடிக்கு மைக்கை பிடிச்ச மைக்கேல் ஜாக்சன் அடுத்த நிகழ்வுல அந்த மைக்கை பிடிக்க மாட்டார், புதிய மைக்கை தான் எடுப்பார். இதை ஏப்பா இப்பதான் விலை கூடிய மைக்கை வாங்கியிருக்கிறாரு, அது ஏன் அடுத்த மியூசிக்கல் ஷோல அதை பிடிக்க மாட்டாருன்னா, மைக்கேல் ஜாக்சன் பிடிச்ச மைக்கை வச்சுட்டு போயிடுவாரு, அது ஏலம் போடப்படும், 2 கோடிக்கு எடுத்தது 4 கோடியா போயிடும். அவர் இந்த கன்சர்ட்ல இந்த நிகழ்வுல தொட்ட மைக், அந்த மைக்குக்கே எப்படி என்றா, அவர்கிட்ட போய் சைன் வாங்குவதற்கு மக்கள் போட்டி போடுவார்கள். அவருடைய அந்த ஆட்டத்தையும் பாடல்களையும் கேட்பதற்கு மக்கள் அணி அணியாக திரள்வார்கள். அவர் இலங்கைக்கு பிரசித்தி பெற்றவர்கள், உலகத்துக்கு பிரசித்தமான ஒருவர். அவரிடம் பணம் கொட்டி கிடந்தது. அந்த அளவுக்கு பணம் அவர் கையில் இருக்கிற நேரம் ஒரு தடவை அவர்கிட்ட கேட்கப்படுவது, வாழ்க்கையில் என்ன டார்கெட், இவ்வளவு பணம் இருக்குது,
இவ்வளவுலாம் இருக்குது. வீடு அரண்மனை அப்படி. அவர் ரூம்ல நச்சு காத்து வரக்கூடாது என்பதுக்கெல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 50 டாக்டர்ஸ் மார்க்கில் அவரை பார்ப்பார்கள். 50க்கு மேற்பட்டவங்க ஸ்பெஷலிஸ்ட். அவருக்கு ஹார்ட்ல பிரச்சனையா, அவருக்கு கண்ணில் பிரச்சனையா, எல்லாம் செக் பண்ணுவாங்க. மைக்கேல் ஜாக்சன் கேட்டா சொல்றான் 150 வருஷம் வாழணுமா. இந்த பணம் இவ்வளவு கிடைச்சா இதுக்கு இந்த மருந்து, அதுக்கு அந்த மருந்து, இதுக்கு இந்த மருந்து போட்டு 150 வருஷம் வாழ்றது டார்கெட் மைக்கேல் ஜாக்சனுக்கு. பணம் ஒரு ஆளை விட பணம் கூட கிடைச்சா ஏதாவது நடக்கணுமா இல்லையா? குறைஞ்சபட்சம் 102 வருஷம் சரி வாழணும். என்ன ஏழை ஒரு 90 வயசு வாழ்ந்துட்டான்னா பணத்தால என்ன பண்ணலாம்? ஆயுளையாவது வாங்கணுமா இல்லையா? ஒரு 105 வருஷம் வாழணும் என்ற உணர்வோட 150 வருஷம் டார்கெட். 60 வரவில்லை. 50ஐ தாண்டி 60க்கு வரவில்லை. மைக்கேல் ஜாக்சன் இறந்து போகிறார். நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? மைக்கேல் ஜாக்சன் நோய்வாய்ப்படுகிற நேரமும் அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. ஜெயலலிதா தமிழ்நாடுடைய முதலமைச்சர், சொத்து குவிப்பு வழக்கு போகுது. அவ்வளவு பிரம்மாண்டமான சொத்து ஜெயலலிதாக்கு. எப்படி அது நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போகிறது. ஜெயலலிதா நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போறாங்க. வெறும் 68 நினைக்கிறேன், ஞாபகம் சரியண்டா. ஜெயலலிதா போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. யூகேலேருந்து வைத்தியர்கள் வர்றாங்க. ஜெயலலிதாவுக்கு பணம் இருக்கிறது, தமிழக முதலமைச்சர், அந்த அளவுக்கான எல்லாம் இருக்கிறது. ஆனா உயிர் போவதை, அந்த உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற நேரம், அந்த ஹாஸ்பிட்டலில் நின்று வேதனையோடு இருக்கிற நேரம், ட்ரீட்மெண்ட்டை பெறுகிற நேரம், ஜெயலலிதாவுக்கு உதவி தேவைப்படுகிறது. அந்த உதவி யாரு கொடுப்பது? நான் கேட்கிற கொஸ்டின் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பெக்கிங்ஹாம் மாளிகை அது எங்க? யூகேல, லண்டன்ல. பெக்கிங்ஹாம் மாளிகை என்றா அதுதான் உலகத்தில், அதாவது இந்த நாடு, நம்ம நாடு, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இதெல்லாம் எதுக்கு கீழே இருந்துச்சு? ஆங்கிலேயர்கள் கீழே இருந்துச்சு. இவங்க இங்க இருந்து நிறைய என்ன பண்ணாங்க? இங்க உள்ள தங்கம், வைரூடியம், மாணிக்கம் எல்லாத்தையும் அங்க ஏத்தினாங்க. அதே மாதிரி நாட்டில் என்ன செஞ்சாங்க? உற்பத்தி எல்லாம் உண்டாக்கிறாங்க. ரயில்வே ட்ராக் போட்டாங்க, ட்ரெயின் எல்லாம் கொண்டாந்தாங்க. எல்லாம் பண்ணினவர்கள் பெக்கிங்ஹாம் பேலஸ்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கு சொல்லுவாங்க சிங்களத்தில், ஹிரு நொபாசின் அதிராஜ், சூரியன் மறையாத அஸ்தமிக்காத பெரும் ராஜ்யம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன் சூரியன் அஸ்தமிக்காது? இலங்கையில சூரியன் உதயமானா அங்க மறைஞ்சிருக்கும். ஆனா எங்கேயோ ஒரு பகுதியில் உதயமாச்சா, இங்க மறைகிற நேரம் இன்னொரு பகுதியில் உதயமா இருக்கும். எங்கேயாவது உலகத்தில் பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு ஆட்சி செய்தவர்கள். அந்த அரண்மனைக்குள் இளவரசி டயானா போறா. சார்ல்ஸை முடிச்ச உடனே மீடியாலாம் டயானா பின்னாடி போறாங்க. டயானா போட்டோ அடிக்கிறாங்க. டயானா போறா. டயானா பெக்கிங்ஹாம் பேலஸ்ல என்ன இல்லை? இலங்கையில் உள்ள பெரிய டைமண்ட் அதுக்குள்ளதான் இருக்குது. உலகத்தில் வர்த்தக தலைநகரம். நீங்க கேள்வி, தலைநகரம் வாங்க. நம்ம நாட்டில் தலைநகரம் இருக்குதா இல்லையா? இந்தியாவில் தலைநகரம் இருக்குது, ரஷ்யாவில் தலைநகரம் இருக்குது. உலகத்திலே வர்த்தகம் பொருளாதாரத்தில் தலைநகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் இல்ல, அமெரிக்காவில் உள்ள அல்லது சைனாவில் உள்ள பீஜிங் இல்ல. எது என்றால் லண்டன். அது எப்படிப்பா? அன்றைக்கு சேர்த்த சொத்து இன்றைக்கு இருக்குது. அந்த அளவுக்கு உலகத்தின் வர்த்தக தலைநகரம். அந்த வர்த்தக தலைநகரத்தில் தான் பெக்கிங்ஹாம் பேலஸ் இருக்குது. இப்ப அந்த அரச குடும்பம் வந்து இவங்க ஆட்சி பண்றாங்க இல்ல. இப்ப பிரதமர் ஆட்சியெல்லாம் வந்துட்டு அந்த அரச குடும்பம் அவங்களுக்குள்ள அவ்வளவு சொத்து. இதுக்குள்ள டயானா நுழைஞ்சா, டயானாக்கு இப்ப இல்ல, என்ன இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன இல்ல? டயானா கையை காட்டினா பேப்பர்ல வந்துடும். அந்த அளவுக்கு உலகத்தில் டயானாவை பத்தி நிறைய பேசப்படுகிறது. பத்திரிகையில் அவரை பற்றி சொல்லப்படுகிறது. பெக்கிங்ஹாம் பேலஸில் சொகுசான வாழ்க்கை வாழலாம். டயானாவுக்கு ஒரு பிரச்சனை. அவருக்கு பெக்கிங்ஹாம் பேலஸ் வேணாமா, அவருக்கு சார்ல்ஸ் வேணாமா. ஏப்பா இவ்வளவு பிரம்மாண்டமான சொத்து வேணாமா? அவருக்கு எகிப்துல டொடி அல்ஃபியாடுன்னு ஒரு ஆள் இருக்கிறாராம். எகிப்து மன்னர், அந்த அவர் மகன், அந்த டொடியோட வாழணுமா. டயானா அங்க போகிறாள். ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறாங்க. டயானா போனதை சிம்பிளா லீக் ஆயிட்டுண்டா 1-2 பத்திரிகையாளர் வரமாட்டாங்க. அவ்வளவு டிவி சேனலும் வந்து குமிஞ்சிரும். டயானா தன் முகத்தை மறைத்து கொண்டு வேகமாக ரெஸ்டாரண்ட்ல இருந்து வேகமா காருக்கு வந்து ஏறான். ஏறி அசூர வேகத்தில் கார் பறக்குது. அதுக்கு பின்னாடி மீடியா கவரேஜும் பறக்குது.
இது ஒரு பெரும் செய்தியாக நாளைக்கு மாற்றலாம் என்பதற்காக வேண்டி வேகமா பறக்கிற நேரம் அதிவேகமா போன கார் டனல்ல மோதி அந்த அளவுக்கு சேதமடைந்து அப்பவே on the spot டயனா செத்து போறான். நான் என்ன கேட்கிறேன், உலகத்தில் மிக பெரும் பிரபலியங்கள் தங்களுக்கு அத்தனையும் இருக்கிற நேரம் தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதிக்காக சந்தோஷத்துக்காக எனக்கு சார்ல்ஸ் வேணாம், எனக்கு பெக்கிங்ஹாம் பேலஸ் வேணாம், எனக்கு இவர் தான் வேணும் என்று தெரிவு செய்கிற நேரம் அவர்களுக்கும் உதவி தேவைப்படுகிறது. உலகத்தில் யாருக்கு உதவி தேவைப்படாதுன்னு நினைக்கிறீங்க? உதவி தேவைப்படாத ஒரு ஆள் எனக்கு காட்டுங்க பார்ப்போம். இன்னாருக்கு தேவையில்லைண்டு. ஒரு ஆளுக்கு பொருளாதாரம் தேவை, ஒரு ஆளுக்கு உடல் ஆரோக்கியம் தேவை, ஒரு ஆளுக்கு அவர் மகன் சுகம் தேவை, அவருடைய புள்ளியுடைய நோயிலிருந்து புள்ளியை காப்பாற்றணும் தேவை, இன்னொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இல்லாத ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியாது. கடல்ல அலை அடிக்கும், அந்த அலை நிற்குமா கேட்டீங்கன்னா நிற்காது, அலைகள் ஓயாது. ஒரு அலை அடிக்கும், மறு அலை அடிக்கும், மறு அலை அப்படி அடிக்கும். இந்த கடல் அலைகள் எப்படி அடிக்குமோ வாழ்க்கையில் இப்படியான பிரச்சனைகள் ஒன்று முடிய ஒன்று கதவை தட்டும். ஒரு பிரச்சனைக்கு இப்போதான் சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ் இது முடிஞ்சா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு வர்ற கட்டத்தில் இன்னொரு பிரச்சனை கதவை தட்டும். கோல் வரும், இப்படிதான் ரோட்ல மகன் போனாரு, ஆக்சிடென்ட் ஆயிட்டு கால் உடைஞ்சிட்டு, அம்மாடி இருந்த பிரச்சனை விட பெரிய பிரச்சனையா போச்சு. இந்த கடனை முடிச்சுட்டு வருவோம்னு பார்த்தா மகன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, அவருக்கு நோய் வாய்ப்பட்டவருக்கு போய் மருத்துவம் செஞ்சு எல்லாம் பண்ணி அவர் கால் சரியா வர்ற நேரம் வைஃப் மயங்கி விழுந்து பார்த்தா வைஃப் ஹார்ட் அட்டாக்ல விழுந்துட்டான். இதான் குடும்பமே வைஃபோட மாறி 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 பிரச்சனைகள் கதவை தட்டும். வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் உருண்டோட செய்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அப்ப என்ன தேவைப்படுகிறது தெரியுமா? நீங்க ஜனாதிபதி ஆனாலும் முதலமைச்சர் ஆனாலும் உலகத்தில் பெரிய பணக்காரர் ஆகினாலும் உங்களுக்கும் உதவி தேவைப்படும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த உதவி தேவைப்படுற நேரம் ஒரு பெரிய ஆறுதலை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். என்ன ஆச்சரியம் என்றா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், நிஅமன் நஸீர், உதவி செய்கிற ஆட்கள் எல்லாத்தையும் பட்டியல் போடுங்க. அந்த மச்சான் உதவி பண்ணுவாரு, என் தம்பி உதவி பண்ணுவார், என் மாமா உதவி பண்ணுவார், என் அண்ணன் உதவி பண்ணுவார், தம்பி உதவி பண்ணுவார் என்று 100 பேரை போடுங்க. இந்த 100 பேர்லையும் எல்லாரும் ஒரு நேரம் உங்களுக்கு கையை கழுவாங்க. போன் போட்டு கடன் கேட்கிறேன்னு நேற்று கேட்டிருந்தா தந்திருப்பானே, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுத்தானுவார். எனக்கு சாப்பாடு கூட்டிட்டு பாருங்க, ஒரு போன் அடிச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த கோளுக்கு ஆன்சர் வரும். கடன் கேட்டுட்டு கோல் அடிச்சு பாருங்க பார்ப்போம், அத்தனை கோல் ஆன்சரே வராது. அடுத்த கோல்ல இருந்து அம்மாடி வேணாம், நீங்க யாரெல்லாம் நம்புறீர்களோ அவர்களெல்லாம் உங்களை உதறி தள்ளுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், என்னை பார்ப்பாய், என்னோடு நீ ஒழுங்கான முறையில் நடந்தால் நிஅமன் நஸீர், மிக சிறந்த உதவியாளனாக உன்னிடம் நான் வருவேன் என்கிறான் அல்லாஹ். உனக்கு நான் உதவி பண்ணுவேன். இப்ப சொல்லுங்க, இந்த தலைப்பை நான் பேசுவதற்கு முன்னாடி உங்களுக்கு உதவி தேவையா இல்லையா? அதான் கேள்வி. உதவி தேவையா இல்லையா? உதவி தேவை என்றால் இதை கேளுங்கள். இந்த உதவி கிடைக்குமா? நான் சும்மா வாயால சொல்லிட்டு போக மாட்டேன் உதவி கிடைக்கும் என்று, அதை நிரூபிப்பேனும். உதவி வரும், உதவி வந்தால் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சும்மா உதவி செய்கிறேன்னு சொல்ல மாட்டான், ப்ரூஃப் பண்ணுவான். இப்படித்தான் உதவி செய்வேன் என்பதை அல்லாஹ் காட்டிருக்கிறான். அந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு முன்னாடி சொல்லணும். இன்னொரு விஷயம், அதாவது நம்ம நாட்டிலே ஒரு பெரிய உதாரணம் இருக்குது. எங்க நாட்டில் முதல் தர பணக்காரராக இருந்தாரு லலித் கொத்தலாவல். அவர் நம்பவன், இளைஞர்கள் எல்லா ஹாஜியாரையும் உட்கார வச்சு, இவரையும் உட்கார வச்சு, எல்லாரையும் உட்கார வச்சு, யாருப்பா நம்பவன் கேட்டா இன்கம் டேக்ஸ் அதிகமாக கட்டுறவர் இவர் தான். இன்கம் டேக்ஸில் இலங்கை அதனால கண்டுகொள்ளும், இலங்கையில் நம்பவன் பணக்காரர். 400 கம்பெனிக்கு மேல அவர் கன்சல்டேட்டட் கம்பெனி டைரக்டர். அவரு அந்த அளவுக்கு அவருக்கு இருக்குது. அவருக்கு என்ன இல்லை தெரியுமா? அவரை வாப்பான்னு கூப்பிட்ட புள்ள இல்லை. அவர் அரண்மனைகள் இருக்கிறது. இந்த வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா எனக்கு பால்மா கொடுக்க வசதி இல்லைன்னுவா, பால் எனக்கு இது கொடுக்க சல்லி இல்லைன்னுவா, 10 புள்ள 12 புள்ள. அவர்கிட்ட போனால் ஃபேக்டரி அடிச்சு கொடுப்பாரு. ஆனா அவ்வளோ மில்லியன் பில்லியனா கணக்கு சொத்து இருக்குது, அவருக்கு புள்ளை இல்லை. உலகமெல்லாம் சுத்துறார், அவருக்கு புள்ளை கிடைப்பதற்கான எந்த ஒன்று அவருக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாரு, அவ்வளவு பெரிய பணக்காரன் தான், புள்ளை இல்லை. இப்ப இவருக்கு உதவி தேவையா இல்லையா?
இவருக்கு யார் உதவி செய்யறது? ஒரு ஹாஜியார். அவருக்கு அல்லாஹ் உட்கார்ந்து தான் இருப்பாரு. அவர் பணத்தை கொண்டு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை போட்டுட்டாரா, நிமிடத்துக்கு நிமிடம் அவருடைய கம்பெனிலேருந்து எல்லா மேனேஜரும் போட்டு வச்சிருக்கிறாரு. அவருக்கு ப்ராஃபிட் வந்து இருக்கும். அவ்வளோ பெரிய செல்வந்தர். அந்த செல்வந்தருடைய வீட்டுக்கு போனால் அவருடைய சோக கதை அதுக்குள்ளே போன பிறகு தான் தெரியும். அவருக்குள்ள பிள்ளையில ஒரு பிள்ளைக்கு டவுன்ஸ் ஒட்டிசம் அப்படின்னா, அதாவது மூளை வளர்ச்சி கம்மியாயிரும். அந்த உடம்பு வளர்ந்துருக்கும், மூளை வளர்ந்துருக்காது, எச்சில் வடியும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வகையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் அந்த மாதிரி பிள்ளைகள் இருப்பாங்க. அது எங்கே கொண்டு போனாலும் அதுக்கு மருந்து இல்லை. அமெரிக்காலேயும் மருந்து இல்லை டவுன்ஸ் பிள்ளைகளுக்கு. அந்த மாதிரி ஒரு புள்ள. அவருக்கு என்ன இதுன்னா, அந்த புள்ள ஸ்கூல் போகுது, இந்த புள்ள படிக்குது, ஏன் இந்த புள்ள மட்டும் இப்படி இருக்குதுன்னு ஒவ்வொரு நாளும் நெஞ்ச பிடிப்பாரு. இவருக்கு உதவி தேவையா? அவர் பணத்தால் அந்த நோயை எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட உலகத்தில் ஒவ்வொரு விதத்தில் பிரச்சனைகள் பூதாகரமாக வருகிறது. அன்பிக்கினியவர்களே, ஆனா ஒரு முஸ்லீம் எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருப்பான், எந்த பிரச்சனையும் கடந்து போவான். இதுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. உலகத்தில் ஆகப்பெரும் பிரச்சனைகளை பெருமானார் சந்தித்தார். அவர் சந்தித்த பிரச்சனை எல்லாம் நாம் சந்தித்தால் நரம்பு வெடிச்சு செத்துரும். அந்த அளவுக்கு பிரச்சனை. 4 பேர் நம்மளை சுட போறாண்டா, கொல்ல போறாண்டா, 4 நாள் நடந்தாலே நம்ம ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் அவர் எத்தனை ஆயிரம் பேர் சுத்தி வளைத்தார்கள். மதீனா நகரத்தை 10,000 பேர் சுத்தி வளைத்தார்கள். ஒரே கோஷம், உங்களை கொல்லுவோம் என்றார்கள். ஆனால் அவருடைய முகத்தில் இருந்த ஜீனத்து குறையவில்லை. 7 பிள்ளைகள், மக்காவில் 6, மதீனாவில் 1. 7 பிள்ளைகள்ல 6ஐயும் பறி கொடுத்து விட்டு 6 போயிட்டாங்க. 6 பிள்ளைகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டும் தான் மிஞ்சாங்க. ஒரு வாப்பா, நீங்க கற்பனை பண்ணுங்க, உங்க ஒவ்வொரு பிள்ளையும் கபரில் வச்சால் உங்க கல்வி எப்படி வெறிச்சோடி போகும், வெறுமையாகிரும். ஆனா ஒவ்வொரு பிள்ளையும் விட்டு பெருமானார் தன் முகத்திலே ஒரு ஜீனத் இருந்தது. தன்னுடைய சொத்து செல்வத்தோடு ஹதீஜா அம்மாவை திருமணம் முடிச்ச உடனே அமீரத்துல் குரைஷ், அந்த அம்மா குறைஷிகளுடைய அதாவது பெண்களின் தலைவி, அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சல்லி. கணவர் இறந்த பிறகு அபூஜகல் போட்டி போடுறான், நான் விண்ணப்பத்தை கொடுக்குறேன், என்ன முடிங்க என்ற ஓவர் நைட், ஒரே இரவில் பணக்காரர் ஆகலாம். ஆனா அந்த அம்மா அவங்கள்ட்ட வேலை செஞ்ச ஊழியராக இருந்த பெருமானாரிடம் கேட்கிறார்கள். நஃபீஸா ஒரு பெண்புளை அனுப்பி என்ன சொல்றேன்னு கேளுங்கன்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்மதம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு பெரிய பணக்காரர், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ற நேரம் ஒத்த உடுப்போடு அந்த ஊரை விட்டு திரும்பி பார்த்து, காபா உன்னை விட முடியாது என்று திரும்பி பார்த்து பார்த்து பெருமானார் பயணித்தார்கள் ஒத்த உடுப்போடு. அப்ப பிரச்சனை வரணும், அம்புட்டும் போச்சே, செல்வாக்கு போச்சே, என்ன அல்லமீன் அஷாதிக்கு தூக்கி வச்சாங்களே இந்த ஊர்ல. இன்றைக்கு என்ன பொய்யன் என்றாங்க, பைத்தியம் என்றாங்க, என்னை இப்படி கூப்பிடுறாங்களே. பெருமானார் அன்றைக்கு அப்செட் ஆயினார்களா? கொஞ்சம் கல்வி ரீச் தான். வழக்கது நாளமும் அன்னக்க எவைக்கு சதுருக்கு பிமாய கூலூன். நபி அவர்கள் பேசுவதால் உங்க கல்வி கொஞ்சம் இருக்கிறதை நாம் அறிகிறோம். ஃபஷப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்க வகும் மினஸ் சாஜிதீன். தஸ்பீஹ் பண்ணுங்க நபியே, எல்லாம் கரெக்டா போயிடும். தஸ்பீஹ் பண்ணுங்க, கல்வி கிளியர் ஆயிரும். சஜதாவுல விழுங்க, எல்லாம் கிளியர் ஆயிரும். பெருமானாருக்கு இவ்வளவு பிரச்சனை வருகிறதே, அது எல்லாம் முகம் கொடுத்து இப்படி நின்றார்கள் பெருமானார். அவர் முகத்தில் எப்பொழுதும் பிரகாசம் இருந்தது. அவர் பணியில் சோர்வை வரவில்லை. அவர் முன்னாடி வந்து சமூகத்துக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செய்தார். ஜனாசானா இப்பதான் வர்ற யுத்தம் முடிஞ்ச ஜனாசான்றீங்களா, தூங்க விட மாட்டீங்களா? அவர் கேட்கவில்லை. கதவை தட்டி ஃபத்வா கேட்டால் ஃபத்வா கொடுத்தார். ராணுவ தலைவர் அவரு. முன்னாடி போய் 56 போர்களில் 19 போர்களுக்கு தான் தளபதியாக நின்று முன்னாடி போனவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குத்துபாவில் மிம்பர் மேடையில் ஏறி குத்துபா உரை நிகழ்த்துவார். பள்ளிவாசலில் இமாமாக நின்பார். ஊர்ல உள்ள பொருளாதாரத்தை எல்லாம் திரட்டி அந்த எளிய மக்களுக்கு விநியோகம் பண்ணக்கூடிய அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் தான் ஜனாதிபதி. வழக்கு வந்தா அவர் தான் நீதி அரசர், தீர்ப்பு கொடுக்கிறது அவர் தான். இந்த என்ன பிள்ளைக்கு வாப்பா, பேர குழந்தைக்கு அப்பா, அவருக்கு பொருளாதாரம் இல்லைன்னு கடுகடுன்னு தள்ளல. உங்களுக்கு பொருளாதாரம் வந்தா சிரிச்சு, பொருளாதாரம் இல்லைண்டா கொஞ்சம் கடுகடுப்பா நடப்பாங்களே, அப்படி பெருமானார் நடக்கவில்லை. வீட்டுக்கு வந்து ஏதாவது இருக்குதான்னு கேட்டா இன்னி சாய் பண்ணுவார். இப்படி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிற நேரம்
அவர் சிரித்து கொண்டிருக்கலாமண்டா, இந்த தத்துவம் எப்படி என்றால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தால் ஒரு மனிதன் அசைய மாட்டான், எந்த பிரச்சனையும் முகம் கொடுக்க தயாராகுவான். என்ன அல்லாஹ் உதவி செய்ய போறானே, இந்த நம்பிக்கை நமக்குள் ஒழுங்கா உருவாச்சண்டா இதுக்கு மிஞ்ச மீது உள்ள அந்த வாழ்க்கையை சிம்பிளா கழிச்சிடலாம். பிரச்சனையை நிப்பாட்ட முடியாது, இந்த பணமும் பிரச்சனை நிற்காது, எதனாலும் பிரச்சனை முடியாது. ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த உதவியாளனாக இருக்கிறான் என்ற நம்பிக்கை ஒழுங்காக வந்தால் பிரச்சனைகளை முகம் கொடுக்க தயாராகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்தான் என்றால் எப்படி உதவி செஞ்சான், எப்படி நடந்தால் உதவி கிடைக்கும் என்பதை நான் சொல்ல முன்னாடி எப்படி உதவி செஞ்சிருக்கிறான்னு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபியிலேருந்து வரேன். அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான 2 பேர் இருக்கிறாங்க. ஒத்தஹஸல்லாஹு இப்ராஹிம் கலீலா. இப்ராஹிம் நபி அல்லாஹ் உட்ட நண்பனாக எடுத்துட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்ட நண்பன். இது நான் சும்மா உட்ட நண்பன் சொன்னா உட்ட நண்பன் அப்படி கேட்டிருக்காதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்கள்ல எங்களுக்கு எறும்பை பார்த்து எப்படி இருக்கும், சின்னதா இருக்கும். இங்க இருந்து அங்க எறும்பு போறதுக்கு அதுக்கு ரொம்ப தூரமா இருக்கும். கண்டிக்கு போற மாதிரி இருக்கு, இங்க இருந்து அங்கேக்கு போறது அதுக்கு அவ்வளவு தூரம் போற மாதிரி இருக்கு. ஏன்னா எறும்பு சின்னது. அல்லாஹ்வுக்கு நாங்க எப்படி தெரியுமா, எறும்பு எல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு தூச பல கோடிக்கு பிறந்தாலும் அது எவ்வளவு சைஸ் வருமோ அதெல்லாம் விட ரொம்ப சின்னவங்க. இந்த சின்ன இனத்துல அல்லாஹ் 2 பேரை தம் பக்கத்தில் நெருக்கினான். இந்த வாயில் இதுக்கு பிறகு பூட்டப்பட்டு விட்டது, வேற யாருக்கும் அவ்வளவு நெருங்க முடியாது. ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது காத்தமுல் அன்பியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2 பேரும் அல்லாஹ் நெருக்கிட்டாண்டா இப்போ அவங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்குமா, வானத்திலிருந்து தங்கம் கொட்டுமா, சாப்பாடு பௌசரா தண்ணி ஜூஸ் எல்லாம் வருமா, அப்படி வருமானு கேட்டா இல்லை. இஸ்லாமிய தத்துவம் என்ன தெரியுமா, அல்லாஹ் ஒரு ஆளை நேசிச்சுட்டாண்டா, மயுரிதுல்லாஹ் பி கைரன் யுஸிபு மின்ஹு, ஒரு ஆளுக்கு எல்லாம் நலவன் நாடிட்டான்னு வைங்க, புடிச்சு ஆட்டாண்டு ஆட்டுவானாம், சோதிக்க தொடங்குவானா, இப்படி ஒன்று கொடுப்பானா, நோயை கொடுப்பானா, பிரச்சனையை கொடுப்பானா. எதுக்கு தெரியுமா, அவனுடைய உதவியை காட்ட. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ஆள் உங்களுக்கு உதவி செய்யணும், ஜனாதிபதி கால் பண்ணி சொல்றாரு, எப்பா இந்த பிசினஸ் பண்றீங்களா, பயமில்லாம பண்ணுங்க, ஏதாவது நடந்தா நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஜனாதிபதி இந்த வாக்கு தந்துட்டாருன்னு வைங்க, நீங்களும் தார்மாரா ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு போறீங்க, ஏதோ பிரச்சனை நடந்தா தானே ஜனாதிபதிக்கு சொல்லுவீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட்டா வந்தா நீங்க பண்ற முதலீடு போடுறீங்க, விவசாயம் பண்றீங்க, எக்கச்சக்கமா பணம் வந்தா கோலடிக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா தானே ஜனாதிபதி அணுகுவீங்க. இதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான், தந்த உதவியை காட்டணும்டா பிரச்சனையை உண்டாக்கணும். பிரச்சனை போற நேரம் ரப்பே அவங்க கையேந்திர நேரம் அவங்க கண்ணால கண்ணீர் ஓடும். அவங்க உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது அற்புதமான உதவி அவர்களுக்கு வந்து சேரும். இதுக்குதான் பிரச்சனை, கோபத்தில் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் அவங்களோட கோபமா இவ்வளவு பிரச்சனை இருந்தாக்க அவங்களோட தப்பா கூட இறக்கும். அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை அல்லாஹ் அவங்களுக்கு ஏன் கொடுக்குறான்டா, அவ்வளோ இறக்கம் காட்டுறதுக்கு. அப்பதான் உதவி செய்யலாம். உதவி செஞ்சோம் பாத்தீங்களா, திரும்ப ஒரு பிரச்சனை நான் உதவி செய்யறேன்பா, திரும்ப ஒரு பிரச்சனை நான் உதவி செய்யறேன்பா. உலகத்தில் இப்படி ஒரு உதவியை யாரும் பெற்றிருக்க மாட்டார்கள் என்று சொல்கிற அளவுக்கு ரஹ்மான் அந்த உதவியை காட்டுறதுக்கு சோதிச்சான். அதுல இப்ராஹிம் நபி அவருக்கு புள்ளை இல்லை, சோதனை தானே. உலகத்துல எவனுக்கெல்லாம் புள்ளை இருக்குது, இப்ராஹிம் நபிக்கு புள்ளை இல்லை. அந்த டைம்ல காலம் கடந்து புள்ள கிடைக்குது. புள்ள கிடைச்சா அவருக்கு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், நான் கண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு நண்பர் அவருக்கு 19 வருஷமா புள்ளை இல்லை. புள்ள கிடைச்ச பிறகு அந்த மாதிரி புள்ள பக்கத்தில் தும்மிதான் புள்ள, ஏன்னா புள்ளை இல்லாம இருந்தவர் தானே. அது அந்த மாதிரி புள்ளை இல்லாம இருந்தா அந்த புள்ளைய ஏதாவது ஒன்றுனா பின்னாடியே நிற்பாங்க, கொஞ்சம் பார்த்துருங்க, பதறிடுவாங்க. 19 வருஷமா காத்திருந்த புள்ளைக்கு ஒரு வீட்டில் 10 12 புள்ளேண்டா கீழே விழுந்துட்டா அப்படித்தான் உழுமண்டுவாரு. ஏன்னா 12 புள்ளை இருக்குது, இறக்கம் இல்லாம இல்லை. அந்த பிள்ளைகளை வளர்த்து பழகிட்டாங்க. இவருக்கு இப்பதான் கிடைச்சிச்சு. இப்ராஹிம் நபிக்கு புள்ள கிடைச்சா என்ன செய்யணும், வைஃபோட கூப்பிட்டு வாங்களேன், கொஞ்சம் ஒரு ஆத்தங்கரை ஓரமா போயிட்டு, ஜோர்தான் நதிக்கரை ஓரமா போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு, கொஞ்சம் நூறலியா, ஸ்ரீலங்காவில் நூறலியெல்லாம் இருக்குதாமே, அங்கெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வருவோண்டாரா அப்படிலாம் சொல்லலையா. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், குழந்தைய கிடைச்சிட்டா பச்சை உடம்பு. அவங்க ஹாஜர் அம்மா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பால் குடிக்கிற பருவம், புகாரில் இந்த செய்தி வருகிறது. அல்லாஹ் மெப்ப கொடுக்குறான்.
எங்க தெரியுமா? இவர் ஈராக் பலஸ்தீன பகுதி. அங்கிருந்து மக்கான்றைக்கு பாருங்க, அப்ப பேர் பக்கா. பக்கா என்ற பள்ளத்தாக்குல ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிருக்கிறாங்க, அஸ்திவாரம். இந்த பள்ளியை கட்டுறதுக்காக வேண்டி ஒரு அஸ்திவாரம் போடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருக்குது காபத்துல்லாக்கு. அந்த ஃபவுண்டேஷன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போட்டது. அது பக்கத்தில் ஒரே ஒரு மரம் இருக்குது. அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த மரம் இருக்கு பாருங்க, அது பக்கத்தில் ஒரு ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருக்குது, அதுக்கிட்ட போங்கன்ட்டான். இப்ப அவங்க அந்த காலத்தில் மக்கா இந்த திசை இப்படி போகணும்னு கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்த பிறகுதான் பிரச்சனையே தொடங்குது. என்ன, அந்த அம்மா பச்சை உடம்பு, இப்பதான் புள்ள பெற்று இருக்கிறாங்க, இவர் பால் குடிக்கிறாரு. என்ன அல்லாஹ் சொல்லிட்டான் தெரியுமா? இப்ராஹிம் அவங்கள வச்சுட்டு போயிருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த வார்த்தையை. புகாரில் இந்த ஹதீஸை கொஞ்சம் பிரட்டி பார்த்தால் புரியும். அந்த அம்மா கேட்குறாங்க, இப்ராஹிம் எங்க போறீங்க? நீங்க ஹதீஸை பார்த்தீங்கன்னா புரியும். இப்ராஹிம் நபி பதிலே கொடுக்கிறார் இல்ல. ஒரு வைஃப் பின்னாடி பேசுற நேரம் கணவர் பதில் கொடுக்கலன்னு என்ன அர்த்தம்? கோபமா இருக்கிறாரு. மனைவி பேசுற நேரம் பேசாம விட்டு இருக்கிறாரு. அவர் இப்ராஹிம் நபி கோபமா? இப்ராஹிம் அவர் கேட்கிறாங்க, எங்க போறீங்க? இவர் பாட்டுக்கு போறாரு. பின்னாடி வர்றாங்க அந்த அம்மா, பல வாட்டி கேட்கிறாங்க. ஃபைனலா கேட்கிறாங்க, அல்லாஹு அமரக்க பிஹாதா யா இப்ராஹிம், இப்ராஹிமே என்னையும் புள்ளை இப்படி விட்டுட்டு போக சொல்லி அல்லாஹ் தான் ஏவினானா? அல்லாஹ் தான் ஏவினானா? அப்பதான் இப்ராஹிம் நபி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திரும்பி பார்க்கவில்லை. அப்ப இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கலையா? ஆமாண்ணா போயிட்டாரு. ஆமா, ஏன் தெரியுமா? இப்ராஹிம் நபி கோவத்தில் போகல. சாதாரணமா ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பீங்க. ஏர்போர்ட்டில் போயினீங்கடா கண்டிருப்பீங்க, புள்ள வாப்பாட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கும், டிஷர்ட்டை பிடிச்சி இழுக்கும், உம்மா கண்ணீரை துடைப்பான். அந்த நேரம் புள்ள அழுவும் தேம்பி தேம்பி. வாப்பா பிரிஞ்சு போற கட்டம். பிரிஞ்சு போற நேரம் ஏர்போர்ட்டில் அந்த கிளாஸ்ல இருந்து திரும்பி பார்ப்பாங்க. சில நேரம் அவருக்கு பார்க்க முடியாம அடுத்த பக்கம் திரும்பிடுவாரு. அவர் தன்னுடைய மனைவியோட கோபமாக இல்லை, இதுக்கு மேல் பார்த்தால் அவரால் முடியாது தாங்க. நான் ஒரு தடவை விமானத்தில் போனேன், கத்தார் போற டைம் நினைக்கிறேன். ஒரு நிகழ்ச்சிக்கு போற நேரம் என் பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு. ஏன் பக்கத்தில் வந்து கேட்கிறா, இது வேணுமா அது வேணுமா? அவக்கே பாவமா போச்சு. ஒன்னும் சாப்பிட்றாங்க இல்லை, இந்த ஆள் ஒன்னையும் குடிக்கிறாங்க இல்லை. எனக்கு பக்கத்து சீட்டில் உட்கார்ந்துட்டு அப்படியே லேஞ்ச் எடுத்து தலையில போட்டுட்டு அவர் பாட்டுக்கு நிற்கிறார். பக்கத்தில் அழுகிற சத்தம் கேட்குது. அந்த கவலை அங்க லேண்ட் பண்ற வரைக்கும், இலங்கை விட்டு பிரிஞ்சு போகிற நேரம் தன்னுடைய பிள்ளை கண்ணு முன்னாடி வந்திருக்கு. எதையும் வேண்டாம் வேண்டாம் என்றார். அவருடைய கல்வி பதறுகிறது. இந்த நாட்டுடைய கடலை தாண்டி அவர் பறக்கிறார். அந்த நேரம் பதறுமே. இதை மாதிரி இதை விட இறக்க தன்மைகளை இப்ராஹிம் நபி நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு இறக்கம், அவ்வளவு பாசம். அந்த இப்ராஹிம் நபி தன் பிள்ளையும் மனைவியும் விட்டுட்டு போகணும். எங்க விடணும்? இறக்காமன் டவுன்லன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நீங்களாவது 4 பேர் நிக்கிறீங்க, பார்த்துக்கொள்வீங்க. ஒரு 4 லைட் இருக்கும். இங்க விடுற இடத்துல பெட்ரூமும் இல்லை, பெட்ஷீட்டும் இல்லை, லைட்டும் இல்லை, தண்ணி பவுசரும் இல்லை, ஒரே ஒரு மரம் தான் இருக்குது, அதுலயும் காய்ச்சல் அளவுக்கு ஒன்று இல்லை. இவ்வளவுதான். எல்லா இடத்திலையும் பாலைவனம், எந்த மனிதனும் இல்லை. இன்றைக்கு லட்சம் லட்சமாக அலை மோதக்கூடிய ஜித்தாவுடைய ஏர்போர்ட்ல இருந்து எல்லா ஏர்போர்ட்லையும் அதிகமான விமானங்கள் வந்து உலகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து மக்கள் வந்து தவாப் பண்றாங்களே காபத்துல்லாவை, அந்த இடத்தில் ஒரு மனிதன் இல்லை. இப்ப இந்த அம்மா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பால் குடிக்கிற பருவம், அந்த அம்மா பால் கொடுக்குறாங்க. இவங்க விட்டுட்டு போட்டாங்கன்னு வைங்க, அல்லாஹ் விட்டுட்டு போங்கன்னு சொன்னது சோதனை. அவங்களும் நபி மனுஷன் தானே, இந்த நரம்பு நாளங்கள் ரத்தம் எல்லாம் ஓடுது தானே, எங்களை மாதிரி எல்லாமே இருக்குது. மனக்கு இல்லை, நம்மள மாதிரி ஆட்கள், கண்ணு மூக்கு வாயான நபிமார்கள். என்னாச்சு? அவருக்குள்ள அந்த கவலை. ஆமான்கிறார். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ். ஒரே ஒரு வார்த்தை பின்னாடி ஓடி வந்து சொல்றாங்க, இப்ராஹிம் அல்லாஹ் தான் இப்படி ஏவினானா? இப்படி எங்களுக்கு செய்ய சொன்ன அல்லாஹ் இப்படி எங்களை விட்டுட்டு போக சொன்னானா? ஆமான்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திரும்பி பார்க்கல. திரும்பி பார்க்காம மலைக்கடையால போனாரு. காபத்துல்லாண்டா இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா மனுஷன் கட்டிடம் கட்டி எங்கேயாவது ஒரு ஆலயம் கட்டணும்னா மலைக்கு மேல உச்சியில பார்த்து அங்க கட்டணுவான். காபத்துல்லா மக்காவிலேயே தாழ்ந்த இடம், அது பள்ளத்தாக்கு, இந்த பக்கம் மலை இந்த பக்கம் மலை,
காபத்துல்லாக்குள்ள போறீங்க தானே, நீங்க போற நேரம் ஹரத்தில் பள்ளிக்குள்ள போய் படி இறங்கி தான் கீழே போகணும். அவ்வளோ கீழே அல்லாஹ் கிளைமேட்ல வந்து நூறலியமார் அந்த மாதிரி குழு குழு கிளைமேட்ல சூப்பர் கிளைமேட்ல பச்சை பசையில் ஊர்ல அழகான காட்சிகள் இருக்குது. இப்படி இடத்துல கொண்டு வரல, அந்த மாதிரி ஒரு இடத்துல காபத்துல்லா வச்சிருக்கிறான்னா அது வேற. அல்லாஹ்வுடைய கல்லாவுக்கு மட்டும் அங்க போகணும். அங்க பார்க்கறதுக்கு குளிக்கிறதுக்கு அங்க டூரிஸ்ட் அதெல்லாம் இல்லை. அங்க போறவர் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் போகணும் என்ற ஒரு இடத்துல எல்லாம் வச்சிருக்கிறான். ஸோ அப்பயும் இந்த இவங்க விட்டுட்டு போற நேரம் அப்படியே அவர் போறாரு. போய் மலைக்கடையால போய் ஒரு இடத்துல ஏறுறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஃபவுண்டேஷன் இருந்துச்சு காபத்துல்லா இன்னும் உயர்த்தல ஃபவுண்டேஷன், அந்த பக்கம் திரும்புறார். ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க, இவங்களை தெரியாம சுபஹானல்லாஹ் தன் வைஃபும் புள்ளி அந்த ஏறி பார்க்கிற அங்க நிக்கிறாங்க வைங்க, மகன் உம்மா மேல ஒட்டுறான்னு வைங்க, தெரிஞ்சுச்சென்று வைங்க, கல்பு பதறி போயிடும், திரும்ப ஓடி போயிடும் அந்த இடத்துக்கு. இப்ப இமிகிரேஷன் மாதிரி நீ அங்கே நீ ஃப்ளைட்ல ஏறித்தான் ஆகணும் இல்ல, விட்டுட்டு ஓடி வந்துடலாம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறாரு, அவ்வளவுதான். அல்லாஹ் சொன்னா சரி, அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், கட்டுப்பட்டுன்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவங்க யாரையும் தெரியாத மாதிரி கிப்லா பக்கம் திரும்பி, ரப்பனா என்னுடைய ரப்பே, இன்னி அஸ்கந்து மின் சுர்ரியத்தி, என் சந்ததியை குடியமர்த்திட்ட யா அல்லாஹ், பிவாதின் கைரி ஸீ ஸரஇன், இந்த பைத்துல் முஹர்ரம் ஒரு பள்ளத்தாக்கில் என் சந்ததியை குடியமர்த்திட்ட யா அல்லாஹ், எந்த விவசாயத்துக்கு லாய்க்கு இல்லாத ஒரு மண்ணில் என் சந்ததியை குடியமர்த்திட்ட யா அல்லாஹ், உன் புனிதமான. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மாதிரி போய் மலைக்கு மேலே இருந்து ஒரு துவா கேட்குறாங்க. யா அல்லாஹ் ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸீ ஸரஇன் இந்த பைத்துல் முஹர்ரம், யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியை நான் குடியமர்த்தி விட்டேன் ஒரு பள்ளத்தாக்கில், விவசாயத்துக்கு லாயக்கு இல்லாத ஒரு பூமியில், இன்னும் எந்த மரமட்டையும் எந்த முளைக்காது, உன் கண்ணியமான ஆலயத்துக்கு பக்கத்தில். ரப்பனா லியுகீமு ஸலா, எதுக்கு நான் அங்கே விட்டுட்டு போகிறேன் தெரியுமா யா அல்லாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டணும் என்பதுக்கு விட்டுட்டு போகிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் தலையை கொண்டு போய் கீழே வைக்கிறதுல மிகவுமே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு அதிகமான நன்மை தரக்கூடிய இடம் தான் காபத்துல்லாவில் போய் நீங்கள் ஒரு தொழுகை தொழுந்தீங்கன்னா எவ்வளோ நன்மை. அந்த அளவுக்கு தொழ வேண்டும் என்பதுக்கு நான் விட்டுட்டு போகல, அதை எங்கேயும் தொழலாம். லியுகீமு ஸலான்றான், யுஸல்லூன ஸலா வேற, யுகீமுன ஸலா வேற, தொழுகிறது வேற. யுகீமுன என்ன தெரியுமா, வாப்பா தொழுகிற நேரம் அவர் விஷயம் முடிஞ்சிச்சேன்னு நினைச்சிடாரு. நீங்க லுகர் தொழுந்துட்டீங்கன்னா லுகர் தொழுந்து முடிஞ்சாச்சா. யுகீமுன ஸலானா யுஸல்லூனா தொழுந்தாச்சு. யுகீமுனண்டா உங்க பின்னாடி உங்களை கபர்ல போய் அடக்கிற நேரம் நீங்க பள்ளி வாசலுக்கு இன்னும் 4 பேரை கூட்டிட்டு வந்திருக்கணும். உங்க சந்ததியை தொழுகை நிலைநாட்டுறதுதான். நீங்க தொழுந்தவங்களுக்கு பின்னாடி உங்க குடும்பம் தொழணும். நீங்க போன பிறகு அவங்க இந்த பள்ளியை ஹயாத்தாக்குவாங்க. அவங்க சந்ததி அதுக்கு பின்னாடி வாழையடி வாழையாக இந்த தொழுகை போய் சேரணும். அதனால அவர் அந்த துவாவை கேட்கிறார், ரப்பனா லியுகீமு ஸலா ஃபஜ்அல் அஃபிதத்த மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், யாரெல்லாம் நான் விட்டுட்டு போறேன், யாருமே இல்லை, மக்களுடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பிறியாலாம். இதுதான் இப்ராஹிம் நபி கேட்ட துவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சில அற்புதங்களை கொடுத்தான். மூசா நபிக்கு சில அற்புதங்களை கொடுத்தான். கைத்தடியை கீழே போட்டால் பாம்பா மாறிச்சு, கைத்தடியை போய் கல்லில் அடித்தா தண்ணி வந்துச்சு, கைத்தடியை கொண்டு போய் கடலில் அடித்தா கடல் பிளந்துச்சு. ஈசா நபிக்கு சில அற்புதங்களை கொடுத்தான். பறவை எடுத்து ஊதி அல்லாஹ்வுடைய பேரால ஊதி விட்டா அது பறக்க ஆரம்பிச்சிச்சு. குஷ்ட நோயாளிகளை சுகமாக்கினார். அவர் இறந்து போனவரை அல்லாஹ்வுடைய அருளால் சென்ற உயிர்ப்பித்தார். இந்த அதிசயங்களை எல்லாம் பார்த்தார்கள். இன்றைக்கு அதனால தான் இயேசுன்னு அவங்க சொல்ற நேரம் அவர் வந்து உங்களுக்கு சுகமாக்குவாரு, அவர் வந்து உங்களை குணப்படுத்துவார்களே. திருக்குர்ஆன் சொல்லுகிறது, அவர் நோய்களை குணப்படுத்தினார். பீதினில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு, அல்லாஹ்வுடைய உதவியோடு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி அற்புதங்களை கொடுத்தா இப்ராஹிம் நபிக்கு என்ன அற்புதம் கொடுத்தான்? இப்ராஹிம் நபி கைத்தடியா? என்ன அற்புதம்? குர்ஆன் நெடுகிலும் படிச்சு பார்த்து இப்ராஹிம் நபி கொடுத்த அற்புதம் என்னன்னு சொல்லுங்க. இப்ராஹிம் நபிக்கு கொடுத்த அற்புதம் தான் ஞானம், அறிவு. அவரோட யாருக்கும் பேசி தப்பேலாது. சிறுக்க ஒழிக்கிறதுக்கு இணை வைக்க வேண்டாம் என்று சொன்னா அவர் தான்.
இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறாங்களே மக்கள், எதுக்கு ஹஜ்ஜுக்கு போறாங்க? 25 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் கட்டிட்டு போறாங்க. நோம்பு பிடிக்க போறாங்களா? ஹஜ்ஜில் ஏதாவது புதிய இபாதத் இருக்குதா? அங்க போய் தொழுகையை சேர்த்து தான் தொழுவாங்க. மீனால எல்லாம் சேர்த்து லுகர் 2 அசர் 2 தொழுவாங்க. எல்லாம் சுருக்கி தொழுவுறாங்க. வேற ஏதாவது இபாதத் இருக்குதா அங்கன்னு கேட்டீங்கன்னா ஜிக்ர் மட்டும்தான். ஏன் என்ன என்றா அங்க எதுக்கு போறாங்களாம்? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க். இறைவா நாங்கள் வந்து விட்டோம், இறைவா வந்துட்டோம், உனக்கு இணை இல்லை இறைவா. காபத்துல்லா பக்கத்துல ஒன்று சேர்ந்து மக்கள் என்ன சொல்றார்கள்? இறைவா நீ ஒன்றுதான், நீ 2 இல்லை. உன் ஆற்றல்ல எவனுக்கும் பங்கு இல்லை. உனக்கு பிள்ளையும் இல்லை, உனக்கு மனைவியும் இல்லை, நீ தனித்தவன் இறைவா. வருடத்துக்கு ஒரு முறை முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்து மிக பெரும் மாநாடில் தன்னுடைய கொள்கை பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய இடம் ஹஜ்ஜி மாநாடு. ஹஜ்ஜில சல்லி கட்டிட்டு போய் நாங்க சொல்றோம், இறைவா உனக்கு இணை இல்லை. கபரில் அடக்கப்பட்டவருக்கு அவர் அடக்கப்பட்டு விட்டார், அவர்கிட்ட போய் கேட்க இயலாது ரப்பே, உன்கிட்ட தான் கேட்கணும் ரப்பே. உனக்கு இணை இல்லை, துணை இல்லை, இதைத்தான் ஒப்பு வைக்கிறோம். இது ஹஜ்ஜி மாநாடு. இதை சொல்ல போறோம். அங்கு அந்த இடத்தில் இப்ராஹிம் நபியுடைய சில கிரியைகளை நாம் பின்பற்றுகிறோம். அவருக்கு சோதனை வர்ற நேரம் எப்படி நடந்து கொண்டாரு அதெல்லாம் அங்கே செய்யறோம். நான் என்ன சொல்ல வரேன்டா, இதான் அந்த இடம். அவர் என்ன துவா கேட்கிறாரு? அவருக்கு கொடுத்த அற்புதம் அறிவு. அவர் ஞானம் எப்படி என்றா சும்மாவெல்லாம் இப்ராஹிம் நபி இது பண்ணல. அவ்வளவு பேரும் ஊர்ல சிலை வணங்குறாங்க. அவங்க வாப்பா தான் சிலையை வடிக்கிறாரு, கெட்டாரு, சிலை செய்கிறாரு. வாப்பட்ட சின்னவர் கேட்கிறாரு, ஏன் பாப்பா பேசாத, இது பேசி பார்க்கிறோம், பேசுது இல்லையே, ஏன் பாப்பா இதோட போய் பேசிட்டு நிக்கிறீங்க? நீங்க பேசுறது கேட்காது பாப்பா, சாப்பாடு கொடுக்குறீங்க தின்னாது பாப்பா. எப்படி அறிவண்டா லைவா போய் பார்க்கிறாரு, காட்டுற பேசி பார்க்கிறாரு அந்த சிலையோட. பாப்பா இந்த சைத்தானை வணங்காதீங்க, சைத்தான் இந்த சைத்தானை வணங்காதீங்க பாப்பா, இதை வணங்காதீங்க. வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷையா, இது பார்க்காது பாப்பா, இது எதுவும் பண்ணாது, இதை போய் வணங்குறீங்களே. கிட்ட போய் கொஞ்ச நாளைக்கு பிறகு சாப்பாடை கிட்ட எடுத்துட்டு போய் அலா தகுலூன், சாப்பிட மாட்டியா? இவனுக்கு சாப்பாடு வச்சிருக்கிறாங்கப்பா. அலா தகுலூன் மாலக்கும்லா தந்திக்குன், பேசவே மாட்டியா? லர்பம் பில்யமின், பேசு. ஒரு அடி. எதுக்கு காட்டுறாருன்னா இவ்வளவு தான்ப்பா, இதுக்கு வேற இல்லை. தண்ட வாப்பாவும் அந்த கொள்கையில நிக்கிற நேரம் அப்படி அறிவுபூர்வமாக பேசினவர் ஒரு மன்னர் அவரோட விவாதத்துக்கு வர்றார். என்ன விவாதம்? அல்லா அல்லான்றீங்களே, யாருப்பா அல்லா? இப்ராஹிம் நபி சொல்றாரு, உயிர் கொடுப்பவன் உயிர் எடுப்பவன் அவன் தான் அல்லா. உயிர் கொடுப்பானா உயிர் எடுப்பானா? அந்த மன்னர் என்ன பண்ணிட்டானா, அப்படியா நானும் உயிர் கொடுப்பேனே, நானும் உயிர் எடுப்பேனே. இந்த பாரு ஒருத்தர் சாக கிடக்கிறான், அவனை விட்டுருங்கப்பா. இந்த உசுர் கொடுத்தேன் பாத்தியா, தூக்குல போட இருந்தேன், அவன் உயிர் கொடுத்துட்டேன். ரோட்ல போற ஒரு ஆளை எடுத்து கொண்டு போடுங்க, உசுரை எடுத்துட்டேன் பாத்தியா. நாங்கன்னா என்ன பண்ணுவோம்? இப்படி இல்லை மன்னரே, அப்படி இல்லை மன்னரே, விவாதம் பண்ணுவோம். இப்ராஹிம் நபி, மாட்டிட்டியோ? அவர் திறமைய பாருங்க, வந்து சரியா மாட்டினியே. உயிர் கொடுத்தியோ, உயிர் எடுத்துட்டியா? சரி, எங்க ரப்ப இன்னொன்று செய்வான் தெரியுமா? சூரியன் கிழக்குல உதிக்க வைப்பான், மேற்கில மறைக்க வைப்பான். இப்ப மன்னரே ஒன்றை பண்ணிட்டீங்கல்ல, மேற்கில உதிக்க வச்சு கிழக்குல மறைக்க வைங்க, முடிஞ்சு போச்சு கதை. அந்த மன்னர் பார்த்துட்டு ஃபபுஹித்தல்லதி கஃபர், வாயடிச்சு போயிட்டான். அவரோட பேசவே முடியாது. அப்படிப்பட்ட ஞானம், அறிவு. மறுமையினால் ஒருத்தர் உயிர்ப்பிக்கிறோம் பாருங்கள்ல. நம்ம இறந்த போற உயிர் உயிர் அல்லாஹ் வந்து எங்களுக்கு உசுறு தருவானே. என்னைக்காவது அல்லாட்ட நீங்க கேட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் மௌத்தாவரங்களாம் பார்க்குறோம், யாரெல்லாம் இந்த உயிர்ப்பிக்கிறீங்க கொஞ்சம் எனக்கு காட்டியலுமா? கேட்டுக்கிறீங்களா? சில வேளை சஞ்சலம் வரும், சந்தேகம் வரும். இப்ராஹிம் நபியுடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமான்? சூரா பக்ராவை பிரட்டி பாருங்க, அவ்வளவு பெரிய ஈமான். ஆனா ஸ்டெப் ஸ்டெப்பா அவர் தன்னை வளர்த்து கொண்டார். சந்தேகம் வர்ற இடங்கள், சஞ்சலங்கள் வர்ற இடங்களை கரெக்ட் பண்ணினார். சூரத்துல் பக்ரா சொல்லுது, ரப்பி அல்லாட்ட கேட்டாராம், அரினி எனக்கு கொஞ்சம் காட்டியலுமா யா அல்லாஹ், கைஃப துஹீல் மௌத்தா, இறந்தவங்களை எப்படி உயிர்ப்பிக்கிறேன்னு காட்டியலுமா? அல்லாஹ் கேட்கிறான். இப்ராஹிம் கால அவலம் தூமின், இப்ராஹிம் நீங்க நம்பலையா? நம்பலையா? காலபலா, யாரெல்லாம் நம்புறேன், நம்பாம எல்லாம் இல்லை, செத்தவனை நீலாம் உயிர்ப்பிக்கிற, அதை நம்புற. வலாக்கில் எத்மை இன்ன கல்வி,
என் கல்பு கொஞ்சம் என்ன சொல்றாரு, அதை அமைதி பெறுவதற்காக கேட்கிறையா அல்லாஹ், அந்த சஞ்சலத்தை நீக்கிறதுக்கு கேட்கிறையா அல்லாஹ், அதெல்லாம் எனக்கு தெரியுது, நீ தான் உயிர்ப்பிக்கிற, ஆனா கொஞ்சம் சும்மா கேட்டேன் அல்லாஹ், அரினி கைப்பத்துயில் மௌத்தா, நீ எப்படி இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிறன்னு கொஞ்சம் காட்டுறியா அல்லாஹ். அல்லாஹ் கோபப்பட்டானா, நம்பலையான்னு கேட்டான், நம்பிட்டேன்டாரு, ஆனா கல்புல ஒரு சஞ்சலம் கொஞ்சம் இது பண்ணிடுறியா அல்லாஹ். அல்லாஹ் செஞ்சு காட்டினான். ஃபஹுஸ் அர்பாத்த மினத்தைர், 4 பறவைகளை பிடிங்க, ஃபசுர்ஹுன்ன இலைக்க, சும்ம ஜஅல் குல்ல ஜபலி மின்ஹுன்ன ஜுஸா, எல்லாம் துண்டு துண்டா போடுங்க. அதான் தெரியுது, அந்த மலையில போய் இதை வைங்க, அந்த மலையில போய் அதை வைங்க, அந்த மலையில போய் இதை வைங்க, மிக்ஸ் பண்ணிட்டீங்களா 4 பறவையும். சும்மா உதுஉன்னு, இப்போ கூப்பிடுங்க, யத்தீனக ஷையா, அது பறந்து வந்துச்சு. அல்லாஹ்வுக்கு முழுக்க கட்டுப்பட்டுட்டார். ரப்பே நீ இறைவன் தான். இப்படி இப்ராஹிம் நபியுடைய சில செயல்களை அல்லாஹ் சொல்றான். அறிவுண்டா அப்படிப்பட்ட அறிவு. இப்ப இப்ராஹிம் நபி தன் வைஃபை விட்டுட்டு போனா 100% அவருக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? பாலைவனத்தில் போய் நீங்க விட்டுட்டு போவீங்களா? லைட் இல்ல, பெட்ஷீட் இல்ல, பிளாங்கெட் இல்ல, பவுசர்ல தண்ணி கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியும் அந்த வளாகத்திலே கிணறு இல்லை, எந்த தண்ணியும் இல்லை, காய்கறிகள் இல்லை, பிச்சு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, விவசாயம் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பச்சை உடம்பு ஒரு புள்ளைய விட்டுட்டு போனா என்ன ஆகும்? அல்லாவே நீதான் சொல்லிட்டாரா? இப்ராஹிம் நபி போயிட்டார். அந்த தண்ணி முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த கொஞ்சோண்டு தண்ணி முடியுது. எந்த பாப்பாக்கும் தெரியும் தண்ட குழந்தை துடிக்கும்னு தெரியும், தண்ட மனைவி மௌத்தாவான்னு தெரியும். இன்றைக்கு உலகம் இவ்வளோ டெவலப் ஆகிருக்குது, ஜிபிஎஸ் டெக்னாலஜி, நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படிப்பட்ட யுகத்திலேயே அமேசான் காடுக்குள்ள 4 இளைஞர்கள் சிக்கிறாங்க. அவங்கள மீனத்துக்கு மேலால சொப்பர் வேணுமா எடுத்து ஜிபிஎஸ் பார்த்து என்னெல்லாம் பண்ணி ஒரு வாரமாவது பாலைவனத்தில் வந்து ஒரு ஆள் சிக்கிட்டான்னு வைங்க, அடிக்கிற வெயில டீஹைட்ரேட் ஆகி செத்து போயிடுவான். தண்ணி என்றா அப்படி தாகம் வரும், அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் செத்து போயிடுவாங்க. இப்ராஹிம் நபிக்கு தெரிகிறது இந்த இடத்துல விட்டுட்டு போனா மூத்து தான், அல்லாஹ் மீதானே மூத்தாகணும். ஆனா அவர் ஒன்றை நம்புறார், என் இறைவன் விட்டுட்டு போ சொன்னா அவன் பார்த்துக்கொள்வான், அவன் பார்த்துருவான். அவன் எப்படி பார்ப்பான் என் அறிவு சொல்லாது, அவன் உதவி வரப்போகிறது, விட்டுட்டு போகணும். அவர் விட்டுட்டு திரும்பி பார்க்காம போயிட்டார். போனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த புள்ள அழுகுது. ஒரு செய்தியில் எப்படி வருதுன்னா, கால் அட்டிச்சு, அந்த கால் அட்டிச்சு அழுகுது, விரைச்சு போய் அழுகுது. ஒரு உம்மா இப்படி ஒரு புள்ளைய பார்த்தா, ஒரு இடத்துல யாருமே உதவிக்கு இல்லை, எந்த மனுஷனும் இல்லை, புள்ள இப்படி துடிக்குதுன்னா அந்த உம்மாக்கு எப்படி துடிக்கும்னு நான் சொல்ல தேவையில்லை. உளுந்துட்டு வந்த புள்ளைய பார்த்து உம்மா துடிச்சு போயிடுவாங்க. ஐசியூவில் போய் புள்ளைகள் இப்படி நின்றா, டாக்டர் என் புள்ள கண் திறந்து பார்க்குமா, தொண்டை தண்ணி வத்தி போயிடும், உதெல்லாம் காஞ்சி போயிடும், அவங்க எந்த ஒரு டீயையும் முடிக்க மாட்டாங்க, ஏசி போட்டு அதுக்கு மேலே வேர்க்கும், தொடையெல்லாம் நடுங்கும், கையெல்லாம் கூழாயிரும், கண்ணெல்லாம் மேலே போகும். அதான் அன்பு. பாலைவனத்தில் ஒரு ஆம்பளையும் இல்லாத நேரம் தண்ட புள்ள விரைச்சி அழுகுது, பால் கொடுக்கிறதுக்கு பால் இல்லை, தண்ணீர் இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ஒருவன் உதவியை தவிர வேற எதுவும் இல்லை. அல்லாஹ் எதுக்கு செஞ்சான் தெரியுமா? நிஅமன் நசீர், மாப்பிள்ளை துணை இல்லாம வாழலாமா? இந்த இடத்துல தன்னன் தனியா பச்சை உடம்போடு நிற்கிறவர்கள் இப்ப செத்துட்டாங்கன்னா இது அதிசயம் இல்லை. இவர்கள் சாகவில்லை என்று சொன்னால் உலகத்தில் இது ஒரு பெரும் அதிசயம். ஏண்டா எப்படி ஒரு கூட்டம் பாலைவனத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான, அதாவது எப்படி உருவானாங்க, எப்படி அங்கிருந்து அரபிகள் உருவானாங்க? உங்க ஊர்ல யாராவது 2 குடும்பம் 4 குடும்பம் 10 குடும்பம் வந்துதான் இந்த ஊர் உருவாயிருக்கும். அப்படிதான் இந்த ஊர் உருவாகும். என்னாச்சு? அந்த அம்மா அப்படி உட்கார்ந்துட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல. ஒரு உம்மாவுக்கு என்ன டென்ஷன் வருமோ, பக்கத்தில் ஒரு மலை இருந்தால் இப்போ என்ன நடக்கும்? இப்போ செய்ய முடியுமான வேலை சாதாரணமாக ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்தால் இங்கேருந்து அங்கே நடப்பாங்க, அங்கேருந்து இங்கே நடப்பாங்க. டாக்டர் நல்லம்மா உங்களுக்கு, டாக்டர் இன்னும் அப்செட்டா, ராத்திரி 2 மணி, உம்மா தூங்க மாட்டா, அங்கிருந்து இங்கே நடப்பா, எட்டி பாப்பா, என் மகன் கண்ணை துறக்கிறானா, என் மகன் என்னோட பேசுறானா. அந்த அம்மா சஃபா மலைக்கு மேலே ஏறுறாங்க. ஏறினா மலைக்கு மேலே ஏறினா தூரத்தில் யாராவது அல்லாஹ் யாரையாவது கையில் தண்ணி அனுப்புறானா? ஏதாவது ஒட்டுக்கம்பல் வருவதா? ஏதோ தண்ணியோட வர்றாங்களா? அல்லாஹ் கைவிட மாட்டான்.
ஆனா எப்படின்னு தெரியாது, எப்படி தண்ணி வரப்போகுதுன்னு தெரியாது. அந்த அம்மா அந்த மலைக்கு மேலே ஏறி எட்டி பார்த்துட்டு ஓடுற அடுத்த மலைக்கு மறுவாழ மேலே ஏறி பார்க்குறாங்க. அங்க யாராவது வர்றாங்க அந்த திசையில. இப்ப மனசு இடம் கொடுக்குது இல்ல, திரும்ப இங்க. இன்றைக்கு போறவங்க ஏர் கண்டிஷன் போட்டு உம்ரா செய்யற நேரம், ஹஜ்ஜு செய்யற நேரம் சை செய்யறாங்க 3.5 கிலோமீட்டர் அண்ணளவா. இங்க இருந்து அங்கேக்கு, அங்க இருந்து இங்கேக்கு ஒரு 3-7 தடவை ஓடணும். ஏசி போட்டு டைல் போட்டு அதுக்கடையில சம்சம ஊத்தணுமா? நான் வேணான்னு சொல்லல, அவ்வளோ டயர்ட் ஆகுது. அந்த அம்மாக்கு டயர்டே தெரியல. ஏன் டயர்ட் தெரியாது தெரியுமா? புள்ளைக்கு ஆபத்துன்ற ஒரு உம்மா இங்க இருந்து அம்பாறை டவுன் வரைக்கும் ஓடுவாங்க. அவங்க ஓடினதும் தெரியாது, அவங்க நடந்ததும் தெரியாது. அந்த அளவுக்கு அந்த ஆபத்து அவர்களை எல்லாம் மறக்க வச்சிடும். இந்த அம்மா ஓடி போய் சஃபால பார்க்குறாங்க. 7 முறைகள் இது நடக்குது. நடக்கிற நேரம், மறுவாழ நிற்கிற நேரம், இப்பதான் அந்த அதிசயம் நடக்குது. எந்த அதிசயம்? வானலோகத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த மண்ணுக்கு வருகிறார். வந்து குதியை வைக்கிறார். வச்ச உடனே தண்ணி வர ஆரம்பிக்குது. சாதாரணமாக நோம்பு பிடிச்சி நோம்பு ரொம்ப டயர்டான நேரத்தில் நோம்பு துறக்கிற நேரம் அந்த தண்ணி கொஞ்சம் தொண்டையில் படப்போக்கில் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு தான் தண்ணியில டேஸ்டே புரிஞ்சோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நோம்பு காலத்தில் இருக்கும். பாலைவனத்தில் தண்ணி இல்லாமல் ஓடி ஓடி தன் புள்ளைய துட்டிச்சிட்டு நிற்கிற நேரம், அந்த அம்மாவுக்கு அந்த தண்ணி கிடைக்கிற நேரம் எப்படி இருக்கும்? நிஅமன் நசீர். அல்லாஹ் சொல்றான், உதவி செய்வது சிறந்த உதவியாளன். அல்லாஹ் சொல்றான் ஒரு இடத்துல, முஸ்லீம்கள் மூமீன்களுக்கு உதவி செய்வது என் மேல கடமைண்டான். சுப்ஹானல்லாஹ், என் மேல கடமைண்டான். நீ மூமீனா கையேந்தினா உதவி செய்யறது என் மேல கடமைப்பா. சுப்ஹானல்லாஹ், இப்படி சொல்ற ரப்புல் ஆலமீன். அந்த தண்ணி வருகுது. அந்த அம்மா அந்த அவங்க மொழியில, இது அரபி மொழி இல்ல, அவங்க அந்த மொழி காணல, அந்த அம்மாட மொழியில் அந்த அம்மா சொல்றாங்க ஜம் 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 பண்றாங்க. என்ன அர்த்தம்? நில்லு நில்லு, தண்ணி போதும் போதும். அது பீரிட்டு ஓடுற மாதிரி தண்ணி பொங்கிட்டு வருகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஜம் ஜம் என்பது அரபி அல்ல. அந்த அம்மா நில்லு நில்லுன்னு சொன்னனால அந்த தண்ணி அப்படியே கிணறா நின்றுட்டு. சுப்ஹானல்லாஹ், இந்த உதவியை அல்லாஹ் செஞ்சு காட்டுறான். மக்களே, நீங்க எல்லாம் தவாப் பண்றதுக்கு வருகிறீர்கள். உம்முல் குரா, முஸ்லிம்களுடைய தாய் நகரம், அந்த நகரத்துக்கு எல்லாரும் போறார்கள். இங்க வர்றீங்களே, இங்க அல்லாஹ்வுடைய சிறந்த உதவியாளன் என்பதை அல்லாஹ் ப்ரூவ் பண்ணணும். துட்டிச்சிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு ஆம்பளை துணை இல்லாம நிக்கிற நேரம் ஜம்சம்மை கொடுக்கிறான் அல்லாஹ். என்ன ஆச்சரியம்டா, சுப்ஹானல்லாஹ். இந்த ஜம்சம் தண்ணி உலகத்தில் எந்த நாட்டுக்கு போகல தெரியுமா? இறக்காமும் தண்ணியை குடிச்சவங்க இருப்பாங்க கொழும்புல, குடிக்காதவங்க கூட இருப்பாங்க. உங்க ஊர் தண்ணி குடிக்காதவங்க தான் கொழும்புல கூட. இறக்காமத்துக்கு நான் போனதே இல்லைன்னுவாங்க. நாங்கள் போய்த்தே இல்லை, தண்ணி குடிச்சதே இல்லை. நான் கேட்குறேன், நீங்க மக்காவுக்கு போக வேணாம், ஜம்சம் குடிக்காத ஒரு ஆள் கை தூக்கம் பார்ப்போம். நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், ஒரு ஆள் இருக்க மாட்டீங்க இந்த சபையில் ஜம்சம் குடிக்காது. விமானங்களில் போய் நீங்க ஃப்ளைட்ல ஏறினீங்கன்னா இமிகிரேஷன்ல அந்த எடுத்துட்டு போய் செக்கிங் பண்ணுவான். உள்ள போன போல தண்ணி எடுத்து போய் வெளியே போட்டுரும். ஃப்ளைட்ல தண்ணியெல்லாம் கொண்டு போய் அதை எடுத்து போடு, மின்னல் ஓட்டை தூக்கி வீசிடுவான். அது உள்ளக்குள்ள தருவாங்க, உனக்கு கொண்டு போய் ஆண்டுவாங்க. உலகத்தில் ஒரே ஒரு தண்ணீர் வானத்தில் பறக்கிறது. எல்லா ஈவன் யூஎஸ் ஃப்ளைட்லையும் இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஜம்சம் ஜம்சம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல வந்து இறங்குவோம், பேக்கேஜ் போடுறதுக்கு ஒரே இடம் ஜம்சம்மையும் போட்டு அனுப்புறான். தண்ணியை தான் நீங்க அனுப்பவே மாட்டீங்களே. ஜம்சம்முக்கு அந்த அப்ரூவல் கொடுக்கப்படுகிறது. பிளஸ்ட் வாட்டர், அல்லாஹ்வுடைய அருள் புரிய, அதாவது அந்த அற்புதமான தண்ணீர், அல்லாஹ் பரக்கத்து செய்த தண்ணி. அது ரஷ்யாவுக்கு போகுது, அமெரிக்காவுக்கு போகுது, ஜெர்மனுக்கு போகுது, இத்தாலிக்கு போகுது. அங்க போய் கேட்ட ஜம்சம் குடிச்சிங்களா? குடிச்சிருக்கிறோம். பாலைவனத்துக்கு நாங்க தான் தண்ணி சப்ளை பண்ணணும், இறக்காம நீங்க தான் சவுதிக்கு தண்ணி கொடுக்கணும். அது பாலைவனம். ஆனா அற்புதம் தலைக்கீழ நடக்குது. அங்க உள்ளவன் அப்பள கொண்டு வரானோ, உறைஞ்ச கொண்டு வரானோ, எதை கொண்டு வரானோ, அங்க உள்ளவன் தண்ணியை கொண்டு வரான் உம்ராக்கு போய். இந்த தண்ணி ஜம்சம் எப்படிப்பட்ட அற்புதம்! பெருமானார் சொல்றாங்க, முஸ்லிம்ல வருகிறது, இது ஜீவ நதி என்றாங்க ரசூலுல்லாஹ். ஜீவ நதி என்றா இந்த தண்ணிக்கு மட்டும் அந்த அம்மா ஜம்சம் என்று சொல்லாட்டி இது பீரிட்டு ஓடுற பெரிய ஜீவ நதி என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப ஹரத்துக்கு பக்கத்தில் ஒரு யூனிட் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நான் என்னை கூட்டிட்டு போனார் ஒரு ஆள், உள்ளக்க போக இயலாது வெளியில இருந்து. அதாவது ஹார்ட் பீட் ஆகுற மாதிரி நம்ம ஹார்ட் இருக்கு பாருங்களேன்,
அது பீட் ஆகிற மாதிரி உள்ளுக்குள்ள இந்த தண்ணி எவ்வளோ வருகுது, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வருகுது, எத்தனை லட்சம் லிட்டர் வருகுது என்று ஆய்வு பண்ணுறாங்க. ஜம்சம்மை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. என்னன்னா இந்த கொரோனா வந்துச்சு பாருங்க, கோவிட் டைமில் இந்த தண்ணி நின்றுட்டு அது பாட்டுக்கு 10 லட்சம் 10 லிட்டர் எடுத்துகிட்டு போனாங்களா? யாரும் எடுத்துகிட்டு போகல, யாரும் தண்ணி எடுக்கல, அது நின்றுச்சு. அந்த தண்ணி இப்போ கடைசி ரமலான்ல உம்ராவுக்கு தலைநோம்புலேருந்து கடைசி வரைக்கும் வந்தவங்க எத்தனை பேருண்டா? 3 கோடி பேர். பொதுவாக ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாடி ஹரத்தில் 20 லட்சம் ஒன்டே கப், அந்த டிஸ்போசபிள் கப் இருக்கு பாருங்க, 20 லட்சம் கப் வீசுவாங்க ஒரு நாளைக்கு. தண்ணி குடிக்கிறவங்க, ஊருக்கு எடுத்துட்டு போறவங்க, நாங்க போய் பைப்பை தொடர்ந்து தோல்ல வச்சுட்டு ரூம்ல கொண்டு போய் ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு போனோம். இப்ப சவுதி கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு தெரியுமா? நீங்க எல்லாம் அப்படி கொண்டு போக தேவையில்ல, அதுல தண்ணி முடியாதுப்பா, உங்க ஊர்ல ஒரு கிணறு இருக்குது, பவுசர் போட்டு 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 எடுங்க, மோட்டர் போட்டு எடுங்க. முடியணுமா முடியாதா? ஒரு டைம்ல வந்து எவ்வளவு தான் எடுக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆலயத்துக்கு வருகிற விருந்தாளிகளுக்கு முடியாத ஒரு தண்ணீரை வைத்திருக்கிறான். மினரல் வாட்டர் ஹைஜெனிக்கா போட்டு பூட்டி வச்சிருப்பான். திறந்தா 1 வருஷம் தான் எக்ஸ்பயர்ப்பா, திறந்து போட்டீங்கன்னா ஒரு கிழமையில குடிச்சு முடிச்சிரு. அது திறக்க வாட்டினான். ஜம்சம் கொண்டாந்து போட்டு வைக்கிறோம். 25 வருஷங்கள் தன் வீட்டு மூலையில் இருக்கிறது. அந்த தண்ணி அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அது அமெரிக்காவுக்கு பறக்கிறது, ஜப்பானுக்கு பறக்கிறது, முஸ்லிம்களுடைய தொண்டை தண்ணி நனைக்கிறது. இஸ்லாம் என்ன பாடம் நடத்துறது தெரியுமா? நிஅமன் நசீர், சாகிறவர்கள் சாகிற மாதிரி கட்டத்தில் ரப்பே எங்களுக்கு கையேந்தி விட்டால் அல்லாஹ் உதவி செய்வான். இந்த நம்பிக்கை அந்த தண்ணி ஜீவ ஊற்றாக இருந்து கொண்டு இன்றைக்கும் நிரூபிக்கிறதே. அதை குடிக்கிற நாம் அதை பார்க்கணும். அது அதிசய தண்ணீர், அற்புதமான தண்ணீர். அந்த தண்ணீரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதான் பரக்கத்தண்டா எடுக்க 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 போங்கிட்டே இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அந்த அம்மா சொன்னாங்களே ஜம்சம் நில்லண்டு, தண்ணி எடுக்காட்டி அப்படியே நிற்கிதான். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு மோட்டர் போட்டாச்சு, மேலே டேங்க் வச்சாச்சு. மோட்டரை போட்டு மேலே டேங்கை கிளத்து விட்டா தண்ணி டேங்குக்கு வரும், தண்ணி நிறைஞ்சி வடிஞ்சிரும். அப்படி இல்லாட்டி சுவிட்ச் ஒட்டோ சுவிட்ச் போடுவாங்க. தண்ணி நிரம்பின பிறகு அது என்ன செஞ்சிருமாண்டா, நிரம்பிட்டு பாண்டு அது ஒட்டோ ஆஃப் ஆயிரும். ஜம்சமுக்கு ஒட்டோ சுவிட்சா போட்டிருக்குது. அது பாட்டுக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் இவ்வளோ தண்ணி வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எங்காலப்பா அது வருகுது? மழை பெஞ்சாலும் வரும், பெய்யாட்டி வரும். எப்படி வருகுது? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த அதிசயத்தை காட்டுகிறான். இப்ப நம்புங்க, நான் நிஅமன் நசீரா இல்லையா? சிறந்த உதவியானா இல்லையா? நான் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேனா? அது ஹாஜர் அம்மாவுக்கு மட்டும்தானா? இஸ்மாயிலுக்கு மட்டும்தானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தானா? ஏன் உங்களுக்கு நான் ரப்பி இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப யாருக்கு உதவி செய்ய வேண்டாம்? பேர்ல என் பேர் அஸ்லம், நான் முஸ்லீம், யாருலான்னா அல்லாஹ் உதவி செஞ்சிருவானோ? அப்படி இல்லை. இது தீமை என்று கண்டால் அந்த தீமையிலிருந்து விலகணும். இது விபச்சாரம் என்று தெரிந்தால் அதிலிருந்து ஒதுங்கணும். நம்ம கண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய அண்டை வீட்டாரோடு ஒழுக்கமாக நடக்கணும். இவ்வளவு பெரிய பகமை பாராட்டி அரிசியில் தொங்கக்கூடிய உறவுகள், அந்த உறவுல பிரிஞ்சு சண்டை பிடிச்சி நான் பேச மாட்டேன்டா அல்லாஹ் தருவானா? அல்லாஹ்வுடைய உதவி வருமா? யாரப் 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 என்று ஒரு பாலைவனத்து மண்ணில் பிறந்தாலும் அவருடைய ஹராம், அவர் குடிப்பது ஹராமா இருந்தா, அவர் உண்ணுவது ஹராமா இருந்தா, அவர் எல்லாமே ஹராமா இருந்தா அல்லாஹ் எப்படி அவருக்கு பதில் கொடுப்பான்ற சொல்ல கேட்கிறாங்க. அதனால அல்லாஹ்வோட உதவி நீங்க கருப்பா வெள்ளையா சிவப்பா என்னன்னு பார்த்தெல்லாம் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். உங்க கல்வை தான் அல்லாஹ் பார்க்கிறான், உங்க கல்வை பார்க்கிறான். நீங்க கல்பு அந்த மாதிரி ரப்பே, நீ எதெல்லாம் தடுக்கிறியோ அதெல்லாம் இன்றைக்கே தட. நீ எதெல்லாம் ஆகமாக்குறியோ அதுதான் எனக்கு ஆகமாச்சு, நான் அத்தனையும் திருந்து விடுகிறேன் ரப்பேண்டு கையேந்தி பாருங்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு முஸ்லிம் வீடுகளிலும் இந்த அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். எந்த அற்புதம்? ரஹ்மானுடைய உதவியால் கண்கள் கலங்கி கண்ணீர் ஓடும். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய சக்தியும் பலமும் உதவியையும் ஒரு மனிதன் பெற்றால் அவனிடமிருந்து தூரமாக மாட்டான், திரும்ப திரும்ப நெருங்குவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு வரலாறு தானா, 2 வரலாறு தானா, எத்தனை வரலாறு காட்டுக்க பார்ப்போம். ஒரு ஆள் சாகிற கட்டத்தில் அப்படி இருக்கிறவங்களை யாராவது காப்பாற்றியாலும் இந்த மனுஷன் காப்பாற்றினாங்களா?
அவர் கேட்ட அடுத்த துவான்ன ஃபஜ்அல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வீலையும், யா அல்லாஹ் மக்கள் கல்ப அவங்க பக்கம் திருப்பிரு. சுப்ஹானல்லாஹ். அந்த டைம்ல ஹாஜரம்மா ஓடினாங்களே, யாராவது பக்கத்தில் போய் வீடியோ பண்ணிட்டு ஃபேஸ்புக்கில் போட்டாங்களா? பொம்பளை ஓடுறாங்க, புல்ல விரைச்சி ஓடி அழுகுது, வாட்ஸ்அப்பில் போட்டு உலகத்துக்கு அனுப்பிடுவோம். இந்த கிளிப்பு எங்கேயுமே வீடியோ கேமரா இல்லை, யாருமே இல்லை. ஆனால் ரப்புல் ஆலமீன் அந்த ரெக்கார்டிங்கை ரிலீஸ் பண்ணுறான். யார் ரிலீஸ் பண்ணுறது? நீங்கள் பண்ணல, இது மாதிரி கேமரா இல்லை, யாருமே பண்ணல. ரப்புல் ஆலமீனுக்கு அது பிடிச்சி போச்சு. உலகத்தில் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. இன்றைக்கு ஒரு முஸ்லீம் பிரதமர், முஸ்லீம் ஜனாதிபதி, முஸ்லீம் அமைச்சர் போனாலும் ஓடு மலையில. ஏன்? ஒரு பெண் ஓடினா, நீ ஓடி, நீ எவ்வளவு பெரிய கோடி சொன்னாலும் பரவாயில்ல, லைவாக ஹரத்தில் இப்ப 24 hours ஹரம் வெளிச்சமாகவே இருக்கிறது. மக்கள் அலை மோதுகிறார்கள், காபத்துல்லாவை தவாப் பண்ணுகிறார்கள், ஷை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். 365 days 365 நாளும் ஹரம் பிஸியாவே இருக்குது. அவ்வளவு பேரும், அதுக்கு 24 மணித்தியாலம் அங்கே அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு மக்கள் குழுமுகிறார்கள், கண் கலங்கி அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். அந்த அம்மா ஓடினது அல்லாஹ்க்கு எவ்வளவு விருப்பம் என்றா, இன்ன ஷஃபா வல் மருவத மின் ஷாயிரில்லாஹ், ஷஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய சின்னம் பண்ணிட்டான்ல. இமயமலையை காட்டி இதான் எனக்கு சின்னம் என்று சொல்லல. அந்த அம்மா ஏறினா பாரு, என்னை நம்பினா பாரு, பச்சை உடம்போடு நின்று எந்த ஒரு தாயும் ஒரு புள்ளையோடு இந்த மாதிரி மாப்பிள்ள போற நேரம் தப்பா ஏசுவா? அது எப்படிப்பா? என்னை மட்டுமே நம்பி இருந்து எங்கள் இறைவன் எங்களை காப்பாற்றுவான நம்பிக்கை. ஆனா ஐந்தல் அன்னி அபுதீபி, அல்லாஹ் சொல்றான், என் அடியா என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி நடப்பேன். சாகர கட்டத்தில் காப்பாற்றுவான்னு உறுதியா நம்பினா நான் காப்பாற்றுவேன். என் அடியான் அணைகின்றல் அன்னி அபுதீபி, என் அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி நடப்பேன். அல்லாஹ்வுக்கு ஒண்ணுமே ஏலா நினைச்சா ஏலாத மாதிரியே காட்டுவேன், அப்படியே நடந்து கொள்வேன். நீ அப்படி நினைக்கிற என்னால அல்லாஹ்வால முடியும்னு நினைச்சா அல்லாஹ் அதை காட்டுவான்கிறான். அந்த அம்மா உறுதியா நம்பினா, இல்ல என் ரப்பு பாப்பான், நீங்க போங்க, என் ரப்பு பாப்பான். ஒரு பெண்ணுடைய அந்த குரலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் கொடுத்தானே, அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு. இது யூடியூப்ல அழிஞ்சிரும், ஃபேஸ்புக்ல அழிஞ்சிரும், நீங்க எடுக்கிற வீடியோல இருந்து போட்டோ எல்லாம் அழிஞ்சிரும். இதெல்லாம் அழிச்சு காட்டுங்க பார்ப்போம். சிலை இல்லை, போட்டோ இல்லை. ஜப்பான்ல போய் கேளுங்க முஸ்லீம்களே, ஆஜராமா தெரியுமா? ஓடுறது தெரியும், தெரியுமே, மக்கால ஓடுவோமே. அமெரிக்கால போய் கேளுங்க, இப்ராஹிம் நபி இங்கிலீஷ்லயா சொன்னாரு, சைனா மொழியிலயா சொன்னாரு, ஜப்பான்லயா சொன்னாரு? சகல மொழிகளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. லைவாக அவர்கள் ஓடினதை இன்றைக்கு ஒவ்வொருவரும் தண்ணி கேட்டு ஓடல, ரப்பிடம் உதவி கேட்பதற்காக ஃபிளைட்ல ஏறி அங்க போய் ஷஃபால நின்று, ரப்பே உதவி இறங்கி நடம், ரப்பே அங்க மறுவாட போய், ரப்பே நீ உதவி செய்யக்கூடியவன், ரப்பே அங்க போய் கையேந்து நிற்கிறோம். முஸ்லிம் உம்மத் அதனுடைய இதை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நிஅமன் நசீர், அந்த உதவியானோட நீங்க பகைச்சு கொள்ள போறீங்களா? தூரமாக போறீங்களா? அவன் வேணாம் என்று எங்கேயோ போகக்கூடிய இந்த படம் கூத்து கும்மான சைத்தானியத்துக்கு அடிமையாக போறீங்களா? வரட்டு கௌரவங்களை வைத்து குடும்பத்தோடு பிரிஞ்சு வாழ போறீங்களா? உங்கள் மனைவியோடு ஒழுங்காக நடக்காமல் அவர்களோடு சண்டை பிடிச்சு அடிச்சு கேவலமாக்கி அதாபை தேடிக்கொள்ள போறீங்களா? மனைவிமார்கள் உங்கள் கணவர்மார்களுக்கு நீங்கள் துரோகம் செய்து அல்லாஹ்விடம் இருந்து நீங்கள் தூரமாக போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? எது வேணும்? அல்லாஹ் உதவியான நம்புறீங்களா? ஒரே இடத்துல தானா? அந்த வீடியோவை யாரும் வீடியோ பண்ணல, அந்த ஓடுறதை யாருமே வீடியோ பண்ணல. உலகத்தில் முஸ்லிம்களுக்கு அது தெரியாமல் இல்லை. எத்தனை வருஷம் பாப்பா மௌத்தானா 10 வருஷத்துல மறந்து போறாங்க. ஆனா அந்த ஓடினது உலகமே மறக்கலையா, மறக்க மாட்டாங்களா மௌத்து மர்மை நாள் வரைக்கும். அல்லாஹ் ஒன்றை பாதுகாத்தால், அல்லாஹ் ஒருவரை கண்ணியப்படுத்த நாடினால் உலகம் சேர்ந்தாலும் அதை அழிக்க இயலாது, அதை அழிக்கவே இயலாது. வீடியோ மட்டும் நம்ம பார்க்கல, நாமளும் சேர்ந்து ஓடுறோம். ஏனண்டா இதுதான் ரப்புல் ஆலமீன். அந்த பெண்ணுடைய குரல் மைக்க வச்சு கேட்கல, அல்லாஹ் கத்தல்ல. அங்கிருந்து அவர்கள் பேசினார்கள், ரப்பே நீ கைவிட மாட்ட, நீ நிஜமாக இருக்கிறாய், என் புள்ள துடிக்குது யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். வானவர் இறங்குகிறார். ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதற்கு வானவர் தலைவர். செகண்ட் இறக்கல, பின்னாடி உள்ளார் வரல, வானவர்களில் தலைவர் கீழே இறங்குறாருன்னா யோசிச்சு பாருங்க. அடுத்தது அன்பு சகோதரர்களே, இப்படியான வரலாறுகள் 1 2 இல்லை, எக்கச்சக்கமான வரலாறுகளை நமக்கு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உதவி என்றால் ரசூலுல்லாஹ்வோட முழு வாழ்க்கை உதவி தான். முழு வாழ்க்கை உதவி. நான் சொன்னேன், அல்லாஹ் அவங்களோட கோபத்தில் இது செய்யல, இரக்கத்தில் செய்யறான். ஏண்டா அப்பதான் கண் கலங்கு. ரப்பே, எங்களை நீ கைவிடலையா அல்லாஹ், உன்னை பார்க்கணையா அல்லாஹ், உன் அருகாமையில வாழணையா அல்லாஹ், உன்னோட பேசணையா அல்லாஹ், மறுமையில நான் உன்னை பார்க்கணையா அல்லாஹ். இந்த கல்வி துடிக்கும். அந்த துடிப்பை உண்டாக்கத்தான் இந்த பிரச்சனை. தப்பா நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் பிடிச்சி சோதிக்கிறான்டா. ரசூலுல்லாஹ் அதை வேற மாதிரி சொல்லல. மையுரிதுல்லாஹ் பி கைரன். அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு நலவை நாடி விட்டான்டா, யுசிபு மின்ஹு பிடிச்ச ஆட்டுன்னு ஆட்டுவான. ஆட்டுற நேரம் எல்லாம் அல்லாஹ் கை விட்டுட்டு போக மாட்டானாம், பக்கத்தில் வந்து உதவி செய்வானாம். அந்த நேரம் அந்த கண் கலங்கி, ரப்பே இந்த கண்ணால உன்னை பார்க்கணும் யா அல்லாஹ், இந்த வாயால் உன்னோட பேசணும் யா அல்லாஹ், என்னை அரவணைத்துக் கொள் யா அல்லாஹ். இந்த கல்பு துடிக்க ஆரம்பிக்குமா. அந்த உணர்வை உண்டாக்குறதுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி பண்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட உதவிகள் எக்கச்சக்கம். பத்ர் போர்ல 300 பேர், அவங்க 1000 பேர். பத்ர் போர்ல ஏதோ அபூஜஹல் காலி, உத்பா காலி, ஷைபா காலி, எல்லாம் காலி. 1000 பேருக்கு 300 பேருக்கு யுத்தம் நடந்துச்சுண்டா, ரமலான் 17 நடந்துச்சுண்டா, அதுவும் ரமலான் மாதத்தில் நோம்பு பிடிச்சிருக்கிறாங்கன்னா ரொம்ப பலகீனம். இவங்க கையில் ஆயுதம் இல்லை, அவங்க கையில் எல்லாமே இருக்குது. ஆனால் யுத்தத்தில் யார் வெத்தின்னு கேட்டால் முஸ்லீம் வெத்தி. அது எப்படி பாது? ஆல்ரெடி பசி, ரமலானில் நோம்பு பிடிச்சி இன்னும் வீக்காக இருக்கிறாங்க. அதுவும் முஸ்லீம்களுக்கு முன்ன பின்ன யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லை. பள்ளியில் முன்னாடி சஃபில் தொழுந்தாட்கள் வந்திருக்கிறாங்க. ஆனையாங்க, நான் வாழலை வெட்டலை யார் சொல்லலாம், அதுக்கு முன்னாடி உளுந்துட்டு யார் சொல்லலாம், நான் கண்ணால் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் வெட்டலம்மா, மலக்கு முந்திட்டாருண்டாங்க. இந்த பூமியில் வானவர்கள் இறங்கிய சம்பவம் பத்ரில் ஆரம்பிக்கப்படுகிறது. பத்ரில் இருந்தவர்கள் போர் செய்து முஸ்லிம்களை இதாக்குறாங்க. அப்போ அபூஜஹல் காலி, குத்துபா காலி, ஷைபா காலி, மக்கத்து தலைவர் அம்புட்டு பேரும் காலி. யுத்தம் முடிய ரசூலுல்லாஹ் போகிறாங்க டெட் பாடி கிட்ட. போய் கேட்குறாங்க, ஹல் வஜத்தும் மா வாத ரப்புக்கும் ஹக்கா, ஏய் உங்க ரப்புடைய வாக்குறுதி உண்மைன்னு புரியுதா? உமர் பின் கத்தாப் பின்னாடி யார் சொல்லலாம், பணத்தோட பேசுறீங்களே கேட்காது, செத்த பணத்தோட. அல் ஆன் யாலமூன் உமர், இப்போ அவங்க புரியுறாங்க. ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க, எங்க ரப்பு எங்களுக்கு சொன்ன வாக்குறுதி உண்மைப்படுத்திட்டான். இப்போ ஹல் வஜத்தும் மா வாத ரப்புக்கும் ஹக்கா, உங்க ரப்பு உங்களுக்கு சொன்ன வாக்குறுதி விளங்குதா? இப்போ உண்மைன்னு விளங்குதா? நரகம் தெரியுதா? பெருமானார் கேட்கிறாங்க. மக்காவில் உள்ளவன்லாம் கோவத்தோட வெளியே போறான். அவன் தலைவரெல்லாம் இழந்தாச்சு. அபூஜஹல் காணோம், உத்பா காலி, ஷைபா காலி, உமையா காலி. உஹதுக்கு வர்ற நேரம் அபூஜஹல் மகன் வர்றான், இக்ரிமா பின் அபீஜஹல் வர்றான். இந்த தடவை நான் என் பாப்பாவை கொண்டவரை கொண்டே ஆகணும். மகன்மாரெல்லாம் வெறியோட வர்றாங்க. அங்குள்ள பொம்பளை எல்லாம் கேட்குறாங்க, என்னப்பா வீரம், என்ன வீரம், இந்த ஊரை விட்டு போனவங்கள்ட்ட தோத்துட்டு வாரீங்க, பெரிய பெரிய எல்லாம் செத்துட்டு வராங்க, நீங்களும் ஆம்பளையான்னு கேட்குற அளவுக்கு பெண்கள் நடக்கிறாங்க. 3000 பேரோட திரட்டிட்டு வராங்க. இப்போ முஸ்லீம்களோட பாப்புலேஷன் 1000 தான், அவங்க 3000 வந்தா அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அப்படியா உங்களுக்கு கொல்லணுமா, இந்த ரசூலுல்லாஹ் பக்கத்தில் கொல்லு வா. என்ன செஞ்சான் தெரியுமா அல்லாஹ்? ரசூலுல்லாஹ் இங்க நிப்பாட்டிட்டு உஹது யுத்தத்தை பரட்டி பாருங்கள். எனக்கு நேரம் இல்லை, ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது என்றாலும் அதுக்குள்ள நான் சொல்லணும். அதனால நான் ஷார்ட் பண்ணி சொல்றேன். என்ன நடக்குதுண்டா, உஹது யுத்தத்தில் கிட்ட வந்துட்டாங்க. சஹாபாக்கள் அங்கங்க நிக்க, ரசூலுல்லாஹ் பக்கத்தில் ஒரு 7 அன்சாரிகளும் 2 முஹாஜிர் 9 பேர் நிக்கிறாங்க. 9 பேர் நிக்கிறாங்க. வந்துட்டான் பக்கத்தில், எல்லாரும் சூழ்ந்துட்டான் காபீர். அட்டிச்சா நேரடியாக வந்து தலையில படுது, நெத்தி காயமாகுது, அட்டு தாட்டி பல்லு உடையுது. உஹதில் ரசூலுல்லாஹ் தன்னுடைய பல்லை இழந்தார்கள். பல்லு உடைஞ்சு ரத்தம் வருகிறது. பெருமானுக்கு மெல்ல மெல்ல மூர்ச்சை வருது. நீங்க என்ன யோசிப்பீங்க? கொஞ்சம் போய் முஸ்லீம்ல வருது இந்த செய்தி. அந்த அன்சாரிகள் முன்னாடி வந்தாங்க, கொடுத்த வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க? யார சொல்லலாம், உங்களுக்கு ஒன்றென்றால் நாங்க மௌத்தாகும், உங்களை காப்பாற்றுவோம். அந்நபி அவுலாபில் மூமினின் மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தன்னுடைய உயிர், அந்த நபி வந்து தன்னுடைய உயிரை விட மேல. ஒரு அன்சாரி வந்து நிற்கிறார், அப்படியே வந்து படுகுது, அப்படியே கீழே விழுவுறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபில் ஜன்னா, ஜன்னாக்கு போயிட்டார். திரும்ப ஒரு ஆள், 7 பேரும் போக 2 பேர் மிஞ்சாங்க. ஷாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்களும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு 2 பேர் நிற்கிறாங்க. பெருமானார் இப்படி எட்டி, அந்த 7 பேர் நிற்க ரசூல் இப்படி எட்டி பார்க்குறாங்க. அவங்க சொல்றாங்க, எட்டி பார்க்காதீங்க யார சொல்லலாம், இதெல்லாம் போர்க்கவசத்துக்கு மேலே தான் படுகுது, போர்க்கவசத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் டபுள் போட்டிருக்கிறாங்க. யார சொல்ல எட்டி பார்த்துங்கன்னு வைங்க, இப்படி பார்த்துட்டீங்கன்னா இங்கே அடிப்பான்.
பார்க்காதீங்க யார சொல்லலாம், தன் நெஞ்சை கொடுத்து கொண்டு தன் தலைவரை காப்பாற்றிய வரலாறு. அவர்களை மரணிக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் ஜன்னா ஜன்னான்றாங்க. இன்னும் ஒவ்வொரு ஆளும் அங்கங்க நிற்கிறாங்க, எல்லாரும் வந்து சேர டைம் ஆகும். ரசூலுல்லாஹ்க்கு மெல்ல மெல்ல மூர்ச்சியாகி ரசூலுல்லாஹ் விழுறாங்க. 2 தோழர்கள் பந்து பக்கத்தில் பொடிகாட் மாறி ரசூலுல்லாஹ் கிட்ட வரா மாட்டி. யுத்தம் முடிஞ்ச பிறகு ஒரு செய்தி பரவிட்டு ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் உகதுல அது பொய் செய்தி என்றது. பிறகு இதாச்சு, ரசூலுல்லாஹ் மயங்கி தான் விழுந்தாங்களே தவிர மௌத்தாகல. இது அல்லாஹ் என்ன காட்டினா தெரியுமா? ஏப்பா ஊர்ல தான் இருந்தார், கொல்ல முடிஞ்சுச்சா? அவர் தான் ஊரை விட்டு போனாரு, வந்து கொல்ல போறியா? கிட்டவா, ஓ வாப்பா கொண்டாரு தானே, அப்படிதான் நினைக்கிற, கிட்ட வந்து கொல்லு. அவர் கேட்கிற ஸஅத் பின் அபீ வக்காஸ், அவர் தான் பக்கத்தில் நின்றவர். ஏன்னா அதுக்கப்புறம் மக்கள் வந்துட்டாங்க. யார சொல்லலாம், 2 பேரை கண்டோம், முஸ்லீம்ல வருவது. நீங்க நிக்கிறீங்க, வெள்ளையா உடுத்திருந்தாங்க 2 பேர். என்ன அட்டி, அட்டியா அட்டி, எவனையும் நெருங்க விடல. நாங்க நிக்கிற என்ன என்ன அட்டி அடிக்கிறாங்க. யார சொல்லலாம், யார சொல்லலாம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதான் ஜிப்ரீலும் மீகாயிலும் என் உதவிக்காக அல்லாஹ் அனுப்பினான். உஹது களத்தில் பெருமானாரை கொல்லுவதற்கு நெருங்கினார்கள். ஆனால் அந்த மலக்குமார்கள் வந்து சமமாறி அடிச்சு பெருமானாரை கொண்டுமே இல்லாமல் ஆக்கினார்கள் என்றால், வல்லாஹு யஸ்முக மினன் நாஸ், இந்த மார்க்கம் பூர்த்தியாகும் வரைக்கும் காத்தமுல் அன்பியா இந்த உலகத்தை விட்டு போக மாட்டார். அவர் போயிட்டாருன்னா மார்க்கம் பொய்யா போயிடும். எவ்வளவு சட்டம் சொல்ல வேண்டியிருக்குது, எவ்வளவு பிரச்சாரம் நடத்த வேண்டியிருக்கிறது. இந்த பூமியில் இந்த மார்க்கம் மேலோங்கும். மைக்கு தேவையில்லை, பேஸ்புக் தேவையில்லை, வாட்ஸ்அப் தேவையில்லை. அவர் குரல் பல மொழிகளில் ஒலிக்கிறது. அமெரிக்காவில் இங்கிலீஷில் பேசுகிறார்கள், ஜெர்மனியில் பேசுகிறார்கள், பிரான்சில் பிரெஞ்சில் பேசுகிறார்கள், ஜப்பானில் ஜப்பான் மொழியில் பேசுகிறார்கள். அந்த இஸ்லாம் இன்றைக்கு பல மொழிகளில் உலகம் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் 5 ஒன்று நாங்க, உலகத்தை 5 நாங்க. சுபஹானல்லாஹ், அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு சனத்தொகைக்கு தலைவராக பெருமானார் வருகிறாரே, அது எல்லாமே அதிசயம் தான். இப்படி நீங்க தேடி தேடி பார்த்தீங்கன்னா எல்லாம் அதிசயம். ஓது முடியுதா? அஹ்ஸாப், அரபிகளுக்கு வெறி வருவது. இதுக்கு மேல இவர் விட்டா இவர் எல்லாம் இல்ல, அப்பம் பாட்டம் செஞ்செல்லாம் இல்லைன்றுவார் போல. காபத்துல்லாக்குள்ள 365 சிலை, அந்த கோத்திரத்துக்கு 2 சிலை, இந்த கோத்திரத்துக்கு 4 சிலை. அதனால ஊர்ல இருந்து வந்துட்டாங்கன்னா காபத்துல்லா எல்லாருக்கும் சொந்தம். அதனால காபத்துல்லா விஷயத்துல எல்லா அரபியும் ஒன்று சேருவான். ஏன் ஒன்று சேருவான்டா, ஏன் எங்கள்ட 4 சிலை இருக்குப்பா, அவன் 5 சிலை இருக்குது. அதனால எல்லாரும் காபத்துல்லாக்குள்ள சிலையை வச்சிருக்கிறாங்க. அதனால எல்லாரும் உரிமை கொண்டாடுவாங்க. அதனால அரபியெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவர் சிலையெல்லாம் இல்லைன்றாரு. வாரிங்களா ஒன்று சேர, அரபிகள் ஒன்று சேர மாட்டாங்க. இந்த கோத்திரத்துக்கு அந்த கோத்திரம் பகை, சண்டைண்டா அப்படி சண்டை. இங்கால ஒரு கொலை உளுந்தா அவன்ல ஒரு ஆளுக்கு தலை உள்ள போகுதுன்னு அர்த்தம். அங்கேன்னு ஒரு தலை போச்சுன்னா இங்க ஒரு தலை போகும். இது 10-20 வருஷமா பகை ஓடும். பகை அவங்கள மாதிரி பகை பாராட்டுற ஆட்கள் இல்லை. பெருமைண்டா சுபஹானல்லாஹ், அவங்கள மாதிரி பெருமையே இருக்காது. இன்றைக்கு இஸ்லாம் இல்லைண்டா முடிச்சு. உலகத்தில் எவனும் அரபு நாட்டுக்கு போய் இறங்க மாட்டான். மற்ற எந்த ஏர்போர்ட்ல இறங்கினாலும் வெல்கம் சேரண்டுவான். இங்க மட்டும் கணக்கெடுக்க மாட்டான். அரபிய கேட்ட திறந்து விடுவான். அரபி ஆஜமி ஆஜமி ஆண்டுவான். என்ன எங்க நாட்டில் ஃபாரினர் வந்தா சல்யூட் பண்ணி வெல்கம் பண்றோம். குடிக்கிறியான்னு கேட்கிறோம். எங்க நாட்டில் ஏதாவது ஒரு இதை கொடுக்குறோம், தெம்பளியை கொடுக்குறோம். அந்த நாட்டில் போனீங்கன்னா ஆஜமி அப்படின்வான், அரபி என்பான். அவனுக்கு அந்த பெருமை. அல்லாட மார்க்கம் மட்டும் இல்லை என்றால் எவனும் அங்க கால் வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடம். ஆனா அவங்க மாறினாங்க, அல்லாஹ்வுடைய அருளால் மாறினாங்க. தண்டை புள்ளைய கொள்றவங்களை யாராவது பார்த்திருப்பீங்களா? காட்டு மிராண்டிய புள்ளைய கொண்டவர்கள் பெண் புள்ளை என்பதுக்காக வேண்டி பெருமை. உங்க முகமெல்லாம் கருத்துருமா, பொம்பளை புள்ளண்டா கொண்டத்துக்கு போறதான் சந்தோஷமா. ஆம்பளை சிங்க குட்டியா, பொம்பளை எல்லாம் பிறக்க கூடாதான். அது அரபிக்கு கேவலமா. என்ன மாறி வாழ்ந்தவர்கள் தெரியுமா? இஸ்லாம் அவர்களை மாத்துகிறது. இப்ப இந்த வரட்டு கௌரவத்தில் எத்தனை அரபி சேர்ந்துட்டான்னு நினைக்கிறீங்க? 10,000 பேர் சேர்ந்துட்டான். 10,000 பேர்னா கணக்கு தெரியுதா? உங்க பள்ளி ஃபுல்லாவே ஆள் நிரப்பினாலும் ஒரு 1500 பேர் போடலாமா? இதை மாதிரி 10 பள்ளி கட்டணும். இதை மாதிரி 6-7 பள்ளி கட்டணும். இந்த பள்ளியில 1500-2000 பேர் நெருக்கி போடலாம். இதை மாதிரி அவ்வளவு சைஸா கட்டணும். அவ்வளவு பேர் சேர்ந்துட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்களா சும்மா சேர்ந்தாங்கண்டி? என்ன வேலை? உங்களுக்கு கொழும்பு போறதுக்கு எவ்வளவு பஸ் டிக்கெட் எடுக்கிறாங்க? எவ்வளோ எடுக்கிறாங்க கொழும்புக்கு? சிடிபியில் எவ்வளோ?
1000 ரூபா, அடுத்த 5 ரூபா, அடுத்த 5 ரூபா எடுக்கிறாங்க. கொழும்பு போயிட்டு வரதுக்கு 3000 ரூபாச்சா? கொழும்புல சாப்பிட ஒரு கணக்கு தேவை, தங்கினீங்கன்னா ரூம் சார்ஜ் தேவை. அரபிகள் அடுத்த வீட்டுக்கு போகல, 450 கிலோமீட்டர் தூரம் வரணும். எதில் வர போறாங்க? கார் எடுத்து ஏசியை போட்டு ஒரு மிரிச்சு பெட்ரோல் அடிச்சு. அப்படி இல்லை, நடையில் வருவாங்க. அப்படி கேட்பீங்க என்ன செலவுண்டு? உங்க ஊர்ல வந்தா யாரு நீங்க கதவை போட்டினாலும் ஒரு ஹோட்டல்லையாவது போய் ஏதாவது சாப்பாடு சாப்பிடலாம். வார போற வழியில எல்லாம் கேன்டீன் திறந்து இல்லை, ஹோட்டல் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவன் ஊர்ல இருந்து கொண்டாந்து ஒட்டகத்தை அறுத்து அவனா சுட்டு பாபிக்யூ பண்ணி அவனா அதை சுட்டு சாப்பிடணும். எல்லா செட்டி அதெல்லாம் கொண்டு வரணும். இடையிலெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. எவ்வளோ நாள் தூரம்? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறேன்னா இன்றைக்கு 5 ஹவர்ல போயிடுவான். ஹைவேல புட்டிச்சு மிதிச்சு இழுத்துட்டு போயிடுவான். 4 ஹவர்ல ஓட்டிட்டு போகலாம். 450 கிலோமீட்டரையும் ஓடிடுவாங்க. அன்றைக்கு போனால் 9 நாட்கள் இரவு பகலாக ஓடுவார்கள். கொஞ்ச நேரம் அசந்து இதாகுவாங்க. அடிக்கிற வெயில்ல பயணிக்கணும். குழுகுலுண்டு ஏசி போட்டிருக்க மாட்டாங்க, ஒண்ணுமே இருக்காது. போற வழியில் தான் சாப்பாடு. போக 9, வர 9, 18. சரியா? தங்குறதுக்கு ஒரு 10 நாள் வைப்போமா? 10 தங்கினாங்க 1 மாசம், எல்லாம் 48 நாள். இப்ப வீட்டுக்கு போய் பேனா விடுங்க, 48 நாளை போடுங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3 வேளை சாப்பாடு. சரி, ஒரு 2 கொண்டு விட்டுருவோமே, 2 வேளை சாப்பிட்டான்னு வைங்களேன். காலை சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு சாப்பிட்றான் அப்படின்னு வைங்களேன். 2 வேளை சாப்பாடு. ஒரு சாப்பாடுக்கு சாதாரணமா ஒரு 100 ரூபா போடும். ரொம்ப கம்மி, நம்ம நாட்டில் சாப்பிட இல்லாது. ரொம்ப கம்மி ரேஞ்சில் 100 ரூபா போட்டால் ஒரு நாளைக்கு 200 ரூபா. 10,000 பெருக்குங்க 200 ரூபாவை. 10,000 200 ரூபா பெருக்கிறீங்கன்னா ஒரு நாள் கணக்கு வரும். அதை 48 பெருக்குங்க. 48 நாளைக்கு இவ்வளவு பட்ஜெட் வேணும், இவ்வளவு சாப்பிடணும், இவ்வளவு இது பண்ணணும். அவங்க சாப்பிட்றது ஓகேப்பா. 48 நாள் வந்து கொள்றதுக்கு வந்தா அவன் வீட்டில் யாரும் அடுப்பு பத்தும் என்ன செக் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவாங்களா? பேங்க் கார்டு, ஏடிஎம் கார்டு போட்டு எடுத்து சாப்பிடுங்கம்மா. 10,000 பேர் வீட்டில் அடுப்பு பத்தணுமே, அவன் புள்ளக்குட்டி வாழணுமே. அப்படி என்றால் பெருமானாரை கொல்லுவது என்பது பெரிய ப்ராஜெக்ட். அவர்கள் எவ்வளவு நாள் ஆகும் என்று தெரியல. அரபிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்க. 1000 வந்து பார்த்தாங்க, தோத்தாங்க பதில்ல. 3000 வந்து பார்த்தாங்க, உகதுல முடியல. 10,000 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அரபிகளுக்கு சேர்க்க முடியுமான மிக பிரம்மாண்டமான பலம் அரபிகள் சேர்த்து விட்டார்கள். இப்ப எங்க வந்தாங்க தெரியுமா? மதீனாக்கு இடையில எல்லாம் சந்திக்க வேணாம், டைரக்டா மதீனாக்கு போய் நேரடியா உள்ளுக்குள்ள நுழைஞ்சி 50 பேர் ரவுண்ட் அப் பண்ணி இந்த பள்ளி வாசல ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. நாங்களாம் இதுக்குள்ள, வெளியே வந்தா கொல்லு வேண்டாங்க, ஒன்று இதுக்குள்ளே செத்து போகணும், இல்லைன்னா மன்னிச்சு வெளியே விடணும், வெளியே போனா சுடுவோன்றாங்க. ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. மதீனாவை ஃபுல்லா ரவுண்ட் பண்ணிட்டாங்க. வெளியே யாரும் போயலாது. எவ்வளவு காலத்துக்கு சாப்பிட போறீங்க? பஞ்சத்திலே செத்து போங்க, நாங்க சாப்பாடு கொண்டாந்துருக்கிறோம், எங்கள்கிட்ட எல்லா பவரும் இருக்குது. முஸ்லிம்கள் ஏழ்மையோடு இந்த கல்லு தொங்க விட்டாங்கன்னு படிச்சிருப்பீங்களே, கல்லு கட்டு அந்த ஹதீஸ் தான் அது. அந்த காலத்துல அல்லாஹ் வறுமைக்கு மேல வறுமையை போட்டான். கோபமா? எதுக்கு வறுமை? நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இப்பதான் உதவி வரப்போகுது. எப்ப பயங்கரமான சோதனை கஷ்டம் வருவதோ பலஸ்தீன மக்களை உலகமே கேட்க நாதி இல்லாமல் கொண்டு குவிக்கிறார்கள். அந்த 7 பிஞ்சு குழந்தைகள் துடித்து மரணிக்கிறது. இரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு பயங்கரமா நடக்குது. அல்லாஹ் மீது ஆணை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஈமானோட நின்றால் அல்லாஹ்வோட உதவி வர்றதுக்குரிய ஏற்பாடு தான் அது. எப்போ ஒரு ஆள் பலகீனம் ஆயிட்டாரோ, அவர் கையில ஒன்றுமே இல்லையோ, இன்னொரு ஆள் பலம் ஆயிட்டானோ, அவன் கையில முழு ஆயுதம் இருந்துச்சோ, இந்த இடத்துல பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சத்தம் கேட்டால் கொஞ்ச நாளில் அல்லாஹ்வுடைய உதவி வரப்போகிறது என்று அர்த்தம். இதுதான் முழு யுத்தத்திலே நம்ம பார்க்கிறோம். பெருமானார் வயிற்றுல கல்லை கட்டிட்டாங்க, 10 நாள் அகல் தோண்டிட்டாங்க. ஏண்டா அல்லாஹ் இருக்கிறான், ரசூலா ரொபோ மாதிரி அல்லாஹ் நடத்தல, மசூரா பண்றாங்க. என்னப்பா பண்றது, 50 பேர் வராங்களே, அப்ப எல்லாரும் குழி தோண்டுவோமா? வேலையில் குழி தோண்டினா வீட்டில் அடுப்பு பத்தாது. 10,000 பேர் அது வரப்போனா 1400 பேர் ஒன்று சேர்ந்து குழி தோன்றாங்க. பெரிய அகல், பெரிய 6 மாதிரி தோன்றாங்க. வந்து உளுந்தா அம்பால் அடிப்போம். இது பாரசீகத்தில் உள்ள யுத்த டெக்னிக். பாரசீகத்திலிருந்து ஒரு தோழர் வந்திருக்கிறாரு, அவர் பேர் சல்மானுல் ஃபாரிசி, அவர் பாரசீகம். அவர் சொன்னார், எங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டோண்டா இப்படி ஒரு பெரிய குழி தோண்டுவோம். அவன் வர்றவன் நேரடியாக ஊருக்குள்ள வரமாட்டான் பாருங்க, நிப்பான்.
நிக்க ஒன்று குழியில விழுந்தா எங்களுக்கு லேசா போயிடும் அடிக்க, இந்த குழியில இருந்து மேலே ஏற பார்ப்பான் பாருங்க, அப்ப கஷ்டம். இல்ல அங்க நிப்பான். யுத்தம் இப்படி நடக்கும்னு ஒரு ஐடியா கொடுக்க ரசூல்லா, நல்ல ஐடியாவை போச்சு. வகையெல்லாம் இல்லை, இது ஒரு தோழர் சொல்ற ஐடியா. ஆமா ஓகே, ரசூல் ஒரு ஒப்பந்தம் வாங்குறாங்க. பின்னாடி உள்ள யகூதிகள், மதீனா மெப்ப உங்களுக்கு தெரியுமா, இந்த பக்கம் பெரிய கல்லு மலை, இந்த பக்கம் பெரிய கல்லு மலை. இந்த உங்க ஊர்ல அந்த சைட் போனா அந்த ஆறு வருது பாருங்க, கல்லு மலை இருக்கு பாருங்க, அது மாதிரி பெரிய கல்லு மலை. இந்த பக்கம் கல்லு மலை, பின்னாடி பெரிய ஈச்சமர தோட்டம். இந்த முன்னாடி ஏரியால தான் என்ன பண்றாங்க, பெரிய அகல் தோன்றாங்க. ஏன்னா இந்த பக்கம் மலை ஏறி தானே வரணும், அப்ப பார்த்துக்கொள்ளலாம். இந்த பக்கம் வந்தா மலை ஏறி வரணும் பார்க்கலாம். ஆனா பின்னாடி ஈச்சமர தோட்டத்தால வந்தா பிரச்சனை. யகூதிட்ட போய் கேட்குறாங்க, எப்பா மதீனா எங்களுக்கும் உங்களுக்கும், உள்ள வந்துட்டாண்டா அம்புட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவான். ஈச்சப்பழம் அது இது தோட்டம் எல்லாம் காலி ஆயிரும். நீங்க பின்னாடி பாதுகாப்பு கொடுப்பீங்களா, வராம தடுப்பீங்களா? உங்களோட அவனுக்கு கோவம் இல்லை, உங்களோட வரமாட்டான், நீங்க பின்னாடி விட்டுறாதீங்க, அங்க நில்லுங்கன்னு யகூதியோட ஒப்பந்தம். அவன் ஆமான்ட்டான். ஆமா பனு குறைகளா சரின்ட்டாங்க. இப்ப முன்னாடி தான் ஃபார்வர்ட். ஈச்சமர தோட்டம் முடி அந்த பேக் சைட்ல பொம்புளைகளும் பெண்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களும் பிள்ளைகள் எல்லாம் அங்கே லைன் அப் பண்ணியிருக்காங்க. பின்னாடி என்ன ஃப்ரண்ட்ல யுத்தம். எல்லாம் கதையா கேட்காதீங்க. எங்க லைஃப்ல என்றைக்காவது ஒரு ஆள் எங்களை கொல்ல வந்தா அப்ப வேர்த்து போடும். பெருமானுடைய முழு வாழ்க்கை தான், முழு வாழ்க்கை தான். வந்துட்டான். சும்மா எட்டி பாருங்க, 5 பேர் நிக்கிறான், அப்பவே நான் கால் நடுங்கும். 10 பேருண்டா, 10,000 பேர் நிக்கிறான். ஒரே கோஷம் என்ன, அவர் உசுறு வேணுன்றான், அவர் தலை வேணும். அரபிகள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, தலையை அப்படி சீவி அப்படியே பேக் பண்ணி எடுத்துட்டு போய் காட்டுவான். ஒன்று உயிரோடு எடுக்கணும். அரபிகளை தலையை வெட்டிட்டு அவங்க அப்படி காட்டு முன்னாடியே நடப்பாங்க. அந்த ஒரு வழக்கம் இருக்கு அவங்களுக்கு. அப்ப ஒன்று ரசூலுல்லாஹ்வை காலி பண்ணணும். 10,000 பேர். ஏன் 10,000 பேர் தெரியுமா? 1000 வந்து சரி வரல, 3000 வந்து சரி வரல, 10,000 கட்டுமையா போகுது. இங்க பேனாவை எடுத்துட்டு ஒரு புக் எடுங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. உங்க கையில அம்பு இருக்குதுன்னு வைங்க, எறியறீங்க அம்பை ஃபுல்லா. எல்லா நாளும் அம்பு உற்பத்தி ஆகுமா? அம்புட்டு பேர் யுத்தம் நடக்கிற நேரம் அம்பு முடியுமா? அவன் கணக்கில்லாம இருக்கிற எரி எரிஞ்சா நாங்களே எறிகிறோம், பார்ப்போம் முடியுமா? எங்களுக்கு வெளி உலகம், முழு உலகமும் திறந்து இருக்குது. எங்க இருந்தாலும் ஆயுதம் எடுப்போம் நாங்க. உங்க ஆயுதம் முடிஞ்சிரும்பா, முடிய காட்டி நிக்கிறோம். உன் சாப்பாடு முடிஞ்சிரும். எவ்வளவு பங்கர் பண்ண போறீங்க, எவ்வளவு சாப்பிட போறீங்க? ஊர் முழுக்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சா முடியாதா? எங்கள்ட்ட கொஞ்சம் போல சாப்பாடு தந்து எங்களை அப்படி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சாப்பாடு முடியுமா முடியாதா? முடிஞ்ச போற நீங்களே மயங்கி விழுவீங்க. அப்ப நாங்க பார்ப்போம். அரபிகளோட திட்டம் அது. சுப்ஹானல்லாஹ், அரபிகள் அந்த திட்டத்தோட வந்தார்கள். இவரை காலி பண்ணணும். எங்க ஊருக்கு அவர் விபச்சாரம் செய்ய சொன்னாரா? என்ன பண்ணினார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர் கதையை முடிக்கணும்னு வந்தாங்க. இதுக்கு மேல நான் விவரிக்கல, ஏன்னா நேரம் இதா இருக்கிறனால சுருக்கமா சொல்றேன். முடிக்க வந்தவங்களுக்கு என்னாச்சு தெரியுமா? 29வது நாள் கட்டும் ஃபயரிங். அப்படி என்னண்டா அந்த அளவுக்கு பயங்கரமா யுத்தத்தில் பயங்கரத்தை சொல்லணும்னா ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். உமர்கள் வந்தாங்க. யாரை சொல்லலாம்? வானத்தை பார்த்தாங்க. அஷர் தொழுந்தீங்களான்னு கேட்டாங்க. அஷர் தொழுந்தீங்களா? பெருமானார் வானத்தை பார்த்தாங்க. இல்லை உமரண்டாங்க. அப்படியே இறங்கினாங்க. மக்ரிப். அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான ஒரு வார்த்தை வெளியே வந்துச்சு. இலகு இந்த வார்த்தை இலகா ரசூலுல்லாஹ் வாயில் அப்படி வராது. யா அல்லாஹ், உன்னுடைய தூதருடைய அஷரை, இந்த மக்ரிப் டைம்ல அஷர் தொழுகிறாங்க. இப்ப அவ்வளவு யுத்தத்தில் நான் இதை சொல்றதுக்கு உங்களுக்கு சொல்றேன். யார் உன் தூதருடைய அஷரை பிற்படுத்தினார்களோ அவங்க கபரை நெருப்பால, நெருப்பை கொண்டு நிரப்புவாயாகட்டாங்க. ரசூலுல்லாஹ் லேசில் இப்படி பேச மாட்டாங்க. அவ்வளவு ஆத்திரம். நீங்க யோசிச்சு பாருங்க, யுத்த களத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி நிக்கிறாங்க. அஷர் போற அளவுக்கு நிக்கிறாங்க. அவ்வளவு பயர், அவ்வளவு கடுமையா நடக்குது. 29வது நாள். இப்ப என்ன நினைச்சிருப்பாங்க? அபூ சுஃபியான் படம் முடிஞ்சு காலி. இதுக்கு மேல எவ்வளவு கிராக்கு பிடிக்க போறாங்க? யாரு கொண்டாந்து சாப்பாடு கொடுக்க போறா? களைப்பு முடிஞ்சு போச்சு. நாங்க 10,000 பேர் இருக்கிறோம். எங்களுக்கு மக்கா ஹசானாவே இருக்குது. எங்க பொருளாதாரம் வேற. ஆள் காலி. இப்பதான் அல்லாஹ் சொல்றான், திடீரென்று பின்னாடி உள்ள பனு குறைலா யகூதி அப்படியே போறான். குறைஷி 4000 பேர் நிக்கிறாங்க. குறைஷில 4000, மற்ற அரபிகள் 6000. இவெல்லாம் ஒத்துமையாக நிற்க மாட்டான். 50 பேர் ஒத்துமையாயிட்டான் ரசூலுல்லாஹ் விஷயத்துல. அப்படியே வந்து யகூதியோட பேசுறான். காலி பண்ணிடுவோமா? ஆட்கள் பலகீனம் ஆயிட்டாங்க. கதை முடிச்சிருவோமா? எந்த யகூதி பெருமானாரோட ஒப்பந்தம் வாங்கினார்களோ அந்த துரோகத்தை அவர்கள் செய்தார்கள். திறந்து கொடுத்துட்டான்.
இந்த மெசேஜ் ரசூலுல்லாஹ்க்கு உடனே வருகுது. புள்ளால வர்றாங்க, ஈச்சமர தோட்டத்தால வர போறான். உடனே ஒரு ஆள் வந்து பதறாரு. ஹதீஸை போய் பரட்டி பாருங்க. ரசூலுல்லாஹ் அவர் சமாதானம் சொல்லாதம்மா, அவர் அமைதிப்படுத்துறாங்க. வேணாம், இதை போய் பரவிச்சேன்னா எல்லாரும் அங்க ஓடிடுவாங்க. புள்ள குட்டியெல்லாம் அங்க இருக்குது, யுத்தம் அப்செட்டா போயிரும். எதை பெருமானார் மறைக்க நினைத்தாரோ பெருமானார் ஒரு ஆள் அனுப்புறாங்க, உண்மையான பார்த்துட்டு வாங்க. அவர் போய் பார்த்துட்டு வந்து ஹதீஸ்ல எப்படி வருமாண்டா, அவர் ரகசிய மொழியில சொல்றாரு. இந்த மக்கள் புரிஞ்சிடக்கூடாது, குழம்பி போயிருவாங்க. அவர் சொல்றாரு, அவர் ரகசிய மொழியில சொல்றாரு. ஆமா உண்மைதான். குறைஷிகள் அதுக்குள்ளால நுழைய பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் மறைக்க நினைச்சது பப்ளிக் ஆச்சு. எதை மறைக்க நினைச்சாங்க? ஏப்பா வர அதை மறைச்சிட்டு பிளான் பண்ணுவோம் நினைச்சாங்க. அங்கால நுழைஞ்சிட்டாண்டா முடிஞ்சு போச்சு. ஏன் முடிஞ்சு போச்சு? ரத்த வெள்ளம் ஓட போகுது. ஒட்ட சுட்டு வந்த பொம்பளை தண்ணி பொம்பளையில கொண்டுட்டு பிள்ளைகள்லாம் கொண்டுருவான். பக்கத்துல வந்துட்டான். அல்லாஹ் சொல்றான், வீடியோ கேமராவை கொண்டு போய் அப்படி ஒரு சிச்சுவேஷன் எங்க வீட்டில் நடந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்க வீட்டில் ஏதாவது நடந்தா நாங்க எப்படி இருப்போம்? அப்படின்னு இருப்போமா இல்லையா? அது வீடியோ பண்ணினாதான் வழங்கும். இது வகை யாருக்கு தெரியுமா? டிரெக்டா சஹாபாக்கள். யுத்தமெல்லாம் முடிஞ்ச போது அல்லாஹ் கேட்கிறான், இஸ்ஸாகத்தில் அபுசார் வபலகத்துல் குலூபுல் ஹனாஜர். எப்படி தெரியுமா இருந்தீங்க? இஸ்ஸாஉ மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும். உங்க மேல் ரோட்டால வந்தாங்க, கீழால வந்தாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பேராசூட்ல வந்து இறங்கினாங்களா, ஃப்ளைட்ல வந்து இறங்கினாங்களா? இந்த பக்கத்தால தான் அடிச்சிங்க, அந்த பக்கத்தாலே வந்துட்டான். எல்லா சைடாலே வர்ற நேரம் இப்ப இந்த பக்கம் அந்த பக்கம் 10,000 பேர் நெருக்கி சாம்பலாக போறான். இது உடஞ்சா ஃபார்வர்ட் இல்லாம போயிடும், முன்னாடி உள்ள பிரச்சனையா போயிடும். இந்த நேரத்தில் நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? போட்டோ பண்ணி இப்ப அடிச்சு காட்டினா உங்க எப்படி இருக்கு? இஸ்ஸாகத்தில் அப்சார், உங்க கண்கள் பிதுங்கி நின்றது. என்ன ரசூலுல்லாஹ் எங்களோட இது நடக்குமா? காத்தமுல் அன்பியா எங்களோட அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ் நாங்க பாதுகாக்க யுத்தம் பண்றோம், எங்களுக்கு இது நடக்குமா? எங்க புள்ள குட்டி மௌத்தாவாங்களா? இஸ்ஸாகத்தில் அப்சார். குர்ஆன் சொல்லுது, வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர். இந்த கல்பு தொண்டை அடக்கிது என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? அப்படியே கல்பு மேல வந்து ஹார்ட் மேல வந்து தொண்டைக்குழி அடைக்குது. அது இல்ல, அரபுகள் அதை எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இதயம் வந்து தொண்டை அடைக்குதுன்னு எதுக்கு சொல்லுவாங்க? வபலகத்துல் குலூபுல் ஹனாஜிர் என்று. ஒரு பயம் வந்தா ஒரு ஆளுக்கு பேசலாது, பயந்து போய் என்ன அப்படி வரும். அது பேச்சு வராததுக்கு அரபிகள் வந்து இப்படி ஓமையா சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், பேச்சு வந்துச்சா கேள்விப்பட்ட உடனே வபலகத்துல் குலூபுல் ஹனாஜிர். யாருக்கு? யுத்தம் செஞ்ச ஆட்களுக்கு நேரடி அல்லாஹ் பேசுறான். இப்ப நாங்க இதை கேட்கிறோமே, நாங்க யுத்தம் பண்ணல, பண்ணினவங்களுக்கு எப்படி நீங்க யுத்தம் பண்ணீங்க தெரியுமா? இந்த மெசேஜ் வந்து இப்படி நின்னீங்க, உங்களால பேச முடியாம போச்சு. அல்லாஹ் பத்தி நினைக்க ஆரம்பிச்சிங்க, அல்லாஹ் பத்தி நினைக்க ஆரம்பிச்சிங்க. உனாலிக உபுதுலியல் மூமினூன், அந்த இடத்தில் மூமின்கள் சோதிக்கப்பட்டார்கள். வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. அது எப்படி மொழிபெயர்க்கிறது? பிடிச்சி கட்டுமை ஆட்டு 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 ஆட்டினோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை நீங்கள் நம்புறீர்களா? உங்க ரப்பு உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டான் நம்புறீங்களா? உங்களை கைவிட மாட்டான் நம்புறீங்களா? இப்படி கட்டத்திலையும் அல்லாஹ் உங்களை கைவிடவே மாட்டான். அவன் நிஅமன் நசீர். மத்தவன் ஓடிடுவான், விட்டுட்டு ஓடிடுவான், ரப்புல் ஆலமீன் பண்ண மாட்டான் நம்புறீங்களா? நம்புங்க. அந்த டைம்ல அது நடக்கு. என்னாச்சு? அப்படியே வந்தா அவன் நெருங்கிட்டான், எல்லாம் நடக்குது. திடீரென்று அல்லாஹ் சொல்றான், யுத்தத்தை முடிக்கிறான். எனக்கு ஆச்சரியம், இது ஒரே ஒரு ஆயத்து சூரா அஹ்ஸாப்ல. இப்ப நான் ஓத போற ஆயத். யுத்தத்தை ஒரு மனுஷன் முடிச்சிருந்தா இந்த யுத்தத்தை 15 புக்கில் எத்தனையோ வால்யூம் வரணும். ஒரே ஒருவர், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ விசுவாசிகளே. அல்லாஹ் யுத்தத்தை முடிக்க போறான். உذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச அருளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இஸ்ஜாஅத்கும் ஜுனூத், ஒரு படை உங்களிடம் வந்தது. ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன், ஒரு காத்து அனுப்பினோம். வஜுனூதன் லம் தரவுஹா, நீங்க பார்க்காத ஒரு படை அனுப்பினோம். வ கானல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா, நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு பார்க்க அல்லாஹ் செஞ்சா. முடிச்சு. என்ன யுத்தம் முடிஞ்சா அம்புட்டு பேர் நிக்க ஒரு காத்தடிக்குது, கூடாரம் பறக்குது, கூதல் தாங்க முடியல. மதீனத்து கூதல் சும்மாவே தாங்கல, கடுமையான கூதல். அந்த ஹதீஸை சொல்ல நேரம் இல்லை, அந்த கூதலை பத்தி தனி ஒரு ஹதீஸ் வரும். கட்டும் கூதல்,
அந்த கூதல துடிக்கிற டைம்ல கூடாரத்தை கட்டி 10,000 பேர் ஒரே ஓட்டம். இதுக்கு மேல தாக்கு பிடிக்கல. அல்லாஹ் சொல்றான், பார்சல்னா அலைஹிம் ரீஹன், பெரிய சூறாவளி அனுப்பினு சொல்லல, எப்ப ஒரு காத்து அனுப்பினப்பா. வஜ்னூதல்லம் தரவா, நீங்க பார்க்காத ஒரு படம் அங்க இருந்துச்சு, மலக்குமார்கள் குடுத்தாங்க ஒரு குடு. வஜ்னூதல்லம் தரவா ஓ கான் அல்லாஹு பிமா தஅமலுன பஸீரா, நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு பார்க்க அல்லாஹ் செஞ்சான். அல்லாஹ்க்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நீங்க அல்லாஹ்ண்டீங்களா? நீங்க அல்லாஹ் விட்டுட்டு ஓடினீங்களா? நீங்க அல்லாஹ்வுடைய தூதரண்டீங்களா? இல்ல முனாஃபிக்கா நடந்தீங்களா? வ கான அல்லாஹு பிமா தஅமலுன பஸீரா, நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு பார்ப்பதுக்கு அல்லாஹ் இதை செய்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னாச்சு தெரியுமா? அரபிகள் 10,000 பேரும் செதந்து போனார்கள். ரசூலுல்லாஹ் எழும்பினார்கள், மக்களே, குறைஷிகள் எங்களோடு உள்ள போரை முடித்து கொண்டார்கள், இதற்கு பிறகு நாங்கள் தான் அவரிடம் படையெடுக்க போகிறோம் என்றார்கள். சுபஹான ரப்பி, மக்கா வாழ்க்கை, மக்கா முஸ்லிம்கள் கையிலே வரக்கூடிய அந்த பிரகடனத்தை ரசூலுல்லாஹ் சொல்றார்கள். இதுவரைக்கும் அடக்குமுறை ஒளிந்து விட்டது, காபத்துல்லா முஸ்லிம்கள் கைப்பற்ற போகிறார்கள், அவர்கள் ஓடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதுக்கு மேல் குறைஷிகள் எங்களோடு போராட மாட்டார்கள், நாங்க தான் போறோம். அதை நீங்கள் தொடர்ந்து படியுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த விஷயங்களை எல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொன்னேன் என்றால், கல்புல ஒரு ஆழமான சிந்தனை வரணும். நிஅமன் நசீர், நீங்க உங்க மகனை நம்புங்க, உங்க மனைவியை நம்புங்க. அவர்கள் சில வேளை உங்களுக்கு துரோகம் செய்யலாம், என்றாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பு ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் சகோதரர்களே, ஒரு விடயத்தை அடிப்படையாக புரிந்து கொள்ளுங்கள். ரப்புடைய உதவி வேணுமெண்டா சும்மா உட்கார்ந்துட்டு எந்த தியாகமும் பண்ணாம எந்த விதத்திலையும் பண்ணாம இருந்த அல்லாஹ் உதவி செய்வானா? அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய கல்பை பார்க்க. சகோதரர், இவ்வளோ பெரிய பள்ளிவாசல் இருக்கு, உங்க ஊர்களில் தாய்கள் அழைப்பீங்க, கொண்டு வர சொல்லுங்க மௌலவிமார்களுக்கு, எங்களுக்கு தொடர்ந்து மார்க்கத்தை படிச்சு தர சொல்லுங்க. இந்த கல்பு அமைதியாகும். தீனோடு நீங்கள் சங்கமமாகி விட்டால் நீங்கள் நிம்மதியாக வாழுவீர்கள். அருமையான மக்கள், நான் பழகி பார்த்தேன், அல்ஹம்துலில்லாஹ், அருமையான உறவுகள். தீனுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஊர் அல்லாஹ்வுடைய அருள் வர வேண்டுமாக இருந்தால், இந்த வானம் உங்களுக்கு திறக்கப்பட வேண்டுமாக இருந்தால், இந்த மார்க்கம் பள்ளிவாசலில் முழங்கப்பட வேண்டும். இந்த சத்திய பிரச்சாரங்கள் முடக்கிவிடப்பட வேண்டும். வீடு வீடாக உள்ள தாய்மார்கள் அல்லாஹ்விடம் அதாவது தன்னுடைய தொழுகைகளும் கையேந்தி கேட்பவர்களாகும். பெரியவர்கள் பள்ளிவாசலை நிரப்பக்கூடியவர்களாகும். சந்தோஷம், இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அதிகமான இளைஞர்களை பார்க்கிறேன். அல்லாஹ் மிகவும் சந்தோஷப்படுவான். இளைஞர்கள் என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பம். அப்படி என்றால் இப்படியான பல நாட்கள் இந்த ஊருக்கு வர வேண்டும் சகோதரர்களே. இன்றைக்கு எல்லாத்தையும் விட்டு விட்டு அல்லாஹ்வுக்காக உட்கார்ந்து இருக்கிறோம். இப்படியான தினங்கள் இறக்காமத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நிர்வாகங்களையும் தலைமைகளையும் சஜா மௌலவி இருக்கிறார், மிகவும் உணர்வோடு செயல்படுகிறார். காலையிலிருந்து எங்களோட நிற்கிறார், என்ன வேணும் என்று கேட்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், உங்கள் ஊருக்கு எனக்கு தெரிந்த அளவுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கு உள்ள மௌலவிமார்களை கூட்டி வாருங்கள், தாய்களை கூட்டி வாருங்கள், படிக்க வேண்டும் என்று கேளுங்கள். நீங்கள் இல்மோடு இந்த மார்க்கத்தை நீங்கள் படிக்கிற நேரம் ரப்போடு மெல்ல மெல்ல நெருங்க ஆரம்பிப்பீர்கள். அல்லாஹ்வுடைய உதவி என்றால் என்னென்று புரிஞ்ச ஆரம்பிப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இதை கவனமாக புரிஞ்சுக்கும். கூடுதலாக சொன்னார்கள், இந்த கணவன் மனைவி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்டாங்க. தலைப்புக்கு வெளியே இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்றாங்க. கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப உறவு பிரச்சனை, இதெல்லாம் மார்க்கத்தை படித்தா எல்லாம் போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை கொண்டு போய் பேசினார்கள், அந்த மக்கள் அம்பட்டையும் தெரிந்து கொண்டாங்க. அதனால் நான் சொல்கிறேன், கணவன் மனைவி பிரச்சனை வருவதண்டா, இன்றைக்கே போய் அல்லாஹ் எதெல்லாம் ஹராமாக்கினானோ கவனமாக பார்த்து ஹராமாக்கிருங்க. டிவியில் உள்ள படத்தை அல்லாஹ் ஹலாலாக்கினானா, பிஸ்கட் எடுத்து இப்படி பெறட்டுறீங்க, அப்படி பெறட்டுறீங்க. ஹலால் ஃபத்துவா இருக்குதான்னு பார்க்குறீங்க. ஜமியத்துல் உலமா ஹலால் சீல் கொடுத்துக்கிறாங்களா? பிஸ்கட்டில் மட்டும்தானா? ஏன் ரஜினிகாந்த் படத்துக்கு ஜமியத்துல் உலமா ஹலால் கொடுத்துட்டாங்களோ? கமலஹாசன் நடிக்கிற படத்தை ஹலாலாது? பச்சை ஹராம், விபச்சாரம். ஒரு ஆணும் பெண்ணும் கைகோர்த்து பார்த்து என்னென்னமோ பண்றான், அதை பார்க்கலாமா? கண்கள் விபச்சாரம் செய்கிறது. இசைக்கருவிகளை உடைக்க வந்தவர்கள் பெருமானார், அந்த அத்தனையும் போட்டு ரொம்ப கேவலமான முறையில் இதெல்லாம் நடக்குது. யோகட்டு ஹலாலும் ஹராம தின்ட்டோமா, சத்தி எடுக்கணுமா, இதாக்கணுமா, வாந்தி எடுக்கணுமா? படத்தில் அது பிரச்சனை இல்லையா? பன்றி அடிச்சு மட்டும்தான் ஹராமோ? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் கேவலமா. எங்க ஊர்கள் இன்றைக்கு டிவோர்ஸ் கூட,
கணவன் மனைவி ஒத்துமையா இல்லை. ஒரு விஷயத்தை நல்லா புரியுங்க. நீங்கள் எப்பொழுது இந்த படத்தை விட்டீங்களோ, அந்த படத்தில் போட்ட சித்தாந்தம் இதெல்லாம் அதில் உள்ள நஜீஸ் தான். இதுக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிவி எல்லாம் இருக்கல, அப்போ இவ்வளோ டிவோர்ஸ் நடக்கல. அப்போ மக்கள் படிச்சும் இருக்கல. படிக்காதவங்களே இப்படி நடந்தாங்கன்னா படித்தவன் எப்படி நடக்கணும்? எவ்வளோ ஒழுங்காக நடக்கணும்? இவன் கொண்டாந்து உங்க மூளையில் எல்லாத்தையும் போட்டு உங்களை டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டான். வீட்டுக்குள்ள வேற மாதிரி ஆண் ஆதிக்கம், பெண் ஆதிக்கம், சமத்துவம் என்னென்னமோ குழப்பிட்டான். இஸ்லாத்தை போய் பிரட்டி பாருங்க. ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்கள். பெருமானாருக்கு 63 வயசு, ஆயிஷா அம்மாவுக்கு 18 வயசு. ஒரு பெண்ணு சர்டிபிகேட் கொடுக்கணும் நல்லவர மாப்பிள்ள. ரசூல்லாவோட அந்த மனைவி ஹதீஜா அம்மா 40, ரசூல்லாக்கு 25, 15 கேப். ஹதீஜா அம்மா மௌத்தாகிற வரைக்கும் ரசூல்லா ஜபலுநூர்ல ஈரா கோயிலிருந்து ஓடி வந்த உடனே அந்த அம்மா ஏசினாங்களா, உங்களுக்கு சொத்துல பிரச்சனையா? யாபல் காசிம், காசிமுடைய வாப்பாவை ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்ன போத்துங்கன்னு சொல்ற நேரம் அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலமாக்க மாட்டேன். ஏழைகளுக்கு உதவி பண்றீங்க, அனாதையை பார்க்குறீங்க, இன்னும் நபி இல்லை, அப்பதான் நபி ஆக போறாரு. அப்பவே சான்று சர்டிபிகேட் அந்த அம்மா கொடுக்குறாங்க. அது அந்த மனைவி. இப்போ 13 வயசு 18 வயசும் 63 வயசு முடிச்சு போடலாமா? இவ்வளவு பிரஷரோட இவ்வளவு சமூகத்தில் வேலை செய்ய போக்கல சின்ன பிள்ளை மாதிரி வேலை செய்வாங்க. அவங்க கோபம் வரணுமா? ஆச்சரியம், சுபஹானல்லாஹ். குடும்ப வாழ்க்கையை போய் படத்தில் படிக்காதீங்க, ரசூலாட்ட போய் படிங்க. கடைசி தினங்கள் ஆயிஷா அம்மாவோட ரசூல்லா வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் பிரட்டி பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஜன்னாவுடைய மனைவி ஆயிஷான்ட்டாங்க. ஆயிஷா ஜன்னாவில் சந்திப்போன்ட்டாங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஜன்னாவில் ஆயிஷா அம்மா கொடுத்துட்டான். எப்படி தெரியுமா? ரசூல்லாவுக்கு 11 மனைவி, ஏக காலத்தில் 9 மனைவி. இன்றைக்கு ஒரு மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா இந்த மனைவி வீட்டுக்கு போகிறதுக்கு திரும்ப அடுத்த நாள் அந்த மனைவி, அடுத்த நாள் அந்த மனைவி மிஸ் பண்ணவே மாட்டாங்க. எப்போ இன்றைக்கு ஆயிஷா நாய் விடு, நாளைக்கு ஆயிஷா நாயிடுவான். இப்போ போனால் திரும்ப எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இங்கே வரணும். ஆனால் சட்டம் ரசூல்லா நேர்மைண்டா அவ்வளோ நேர்மை. மரணப்படுக்கை மாறி கடுமையாக ரசூல்லா நோய்வாய்ப்படுறாங்க. கடைசி வாரம் பெருமானார் கேட்குறாங்க, நாளைக்கு நான் யார் வீட்டில்? ரசூலோட மனைவிமாரெல்லாம் நெரும்பி கேட்குறாங்க, நாளைக்கு நான் யார் வீட்டில்? ஒரு ஜனாதிபதிக்கு சொல்ல இயலாதா எனக்கு நாளைக்கு இந்த வீட்டுக்கு போகணும்? அல்லாஹ் குற்றம் பிடிக்க கூடாது என்பதுக்கு அவங்க நடந்து கொள்றாங்க. அவங்க கேட்குறாங்க மனைவிமாரெல்லாம், உங்களுக்கு யார் வீட்டுக்கு போகணும் யார சொல்லலாம்? யார் வீட்டுக்கு போகணும்? அவங்களே கேட்குறாங்க, ஆயிஷா நாய் வீட்டுக்கு போகணுமா? ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா? ரசூல்லா ஆமான்றாங்க. நீங்கள் யோசிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் புதன்கிழமை ஆண்டு ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிற டைம். நான் கேட்குறேன், ஆயிஷா நாய் வீட்டுக்கு எதுக்கு போகணும்? பெருமானாருக்கு இப்போ சோம் இல்லை, இடுப்புக்கு கீழே சில நேரம் சீவம் இல்லாமல் போகுது, இல்லறத்தில் ஈடுபட இயலாது. ஏன் ஆயிஷா நாய் வீடு தெரியுமா? அவங்க ஒரு ஆள் தான் சின்ன வயசு, மற்றெல்லாம் விதவைகள். கடைசி நாட்களை ரசூல்லா புதன்கிழமை என்று நினைக்கிறேன் அறிவிக்கிறாங்க, மக்களே என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லாமல் ஓமையா சொல்றாங்க. அபூபக்கருடைய வாயிலை தவிர அத்தனை வாயில்களையும் அடைத்து விடுங்கன்னாங்க ரசூல்லா. ரசூல்லா வீட்டுக்கு 100 கதவை நினைச்சிடாதீங்க, ஒன்று தான். அது என்ன அடையுங்கன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்க மகள் ஆயிஷாவோட நிற்கிற நேரம் அவர் வரலாம் போலாம், மற்ற யாரும் வந்துடாதீங்க. பெருமானார் கடைசி நாட்களை கொடுத்தார்கள். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ராத்திரி மகரிபு தொழுகையை தொழுந்த ரசூல்லா இஷாவுக்கு வர முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. வெள்ளி வரவில்லை, ஜும்மாவுக்கு சனி வரவில்லை, ஞாயிறு வரவில்லை, திங்கள் காலையிலே ஃபஜ்ருக்கு ரசூல்லா உயிர் வாழ்றார்கள். துஹாவுடைய நேரத்தில் இந்த பூமியை விட்டு பிரிஞ்சு போறாங்க. நான் என்ன கேட்கிறேன்டா, ரசூல்லா ஆயிஷா நாயோட என்ன வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு, என்னாச்சு? ஆயிஷா அம்மாவுக்கு ரசூல்லா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இல்லை உலக, அதாவது மதீனத்து தோழர்கள் பள்ளிவாசலுக்கு வெளியிலிருந்து தேம்பி தேம்பி அழுகிறாங்க. பெருமானார் சுபோட பார்த்து சிரிப்பாங்களே, எங்களோட ரசூல்லா பேசுவாங்களே, எங்களை திருத்தினாங்களே, நாங்கள் எப்படிப்பட்ட ஜாகிலியத்தில் இருந்தோம், இதெல்லாம் நினைக்கிற நேரம் வீட்டுக்குள்ள ஒரே ஒரு பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த பூமியில காத்தமுல் அன்பியா பிரிந்து போவதற்கு முன்னாடி அவங்க முகத்தை பார்த்துட்டே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தன் மனைவிக்கு கிடைச்சிச்சு. மற்ற மனைவிமார்கள் வரலாம், ஆயிஷா நாயோட ரசூல்லா வச்ச உறவு ஆயிஷா ஜன்னாவுல சந்திப்போம் என்றாங்க ரசூலுல்லா. தன் வாழ்க்கையில ஒரு பெண்ணோட ரசூல்லா நடந்த விதம் அவர் எவ்வளவு சிறப்பானவர் என்று காட்டுவதற்கு தான் இது அடையாளம். வெறும் 18 வயசு அந்த அம்மா மௌத்தாகிற நேரம், அதாவது அந்த அம்மாவுக்கு ரசூல்லா மௌத்தாகிற நேரம் வீட்டுக்குள்ள ஆயிஷா நாயோட இருந்தாங்க.
பெருசா ஒன்றும் இல்லை, மூர்ச்சிட்டு தான் விழுந்தாங்க, கஷ்டம். ஆனால் ஆயிஷா நாயகி தன்னுடைய கணவரோடு நின்றார்கள். அந்த 4 நாட்கள் திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ்க்கு என்ன வேணுமென்றாங்க. திங்கட்கிழமை காலை அன்று சுபஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறதுக்குரிய நேரம் நெருங்க போக்கல. நான் நினைக்க மாட்டேன் இந்த உலகத்தில் யாரும் இப்படி பண்ணியிருப்பாங்கண்டு. வைஃப்ட மடியில் போய் மௌத்தானு எத்தனை பேர் நினச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் நினச்சிருப்பீங்க? சக்கராத்தில் நம்ம எங்கே தூங்குறோம்னே நமக்கு தெரியாது. எங்களுக்கு ஒரு தலையாணி இருக்குதா, என்ன இருக்குது? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு மயக்கம் இருக்கிறது, மௌத்துக்கு மயக்கம் இருக்கிறது சொல்லிக்கொண்டு மெல்ல 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 ஆயிஷா நாய் மடிக்கு போகிறாங்க. நீங்கள் நோய்வாய்ப்பட்டுட்டு 7 மணி நேரம் உங்கள் மனைவி மடியில் போய் உட்காருங்க பார்ப்போம். மனைவி மடியில் உட்கார்ந்தா சும்மா உட்காந்து பாருங்கள் ஒரு நேரத்துக்கு. ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ் இருக்க பிடிக்கிறாங்க, குல்சூராக்களை ஓதுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி நிமிடத்தை விவரிக்கிறாங்க. யாருமே இல்லை, வீடு பூட்டப்பட்டிருக்கிறது, வெளியில் தோழர்கள் நிற்கிறாங்க. இப்போ லுஹாவுடைய நேரம், மலக்குல் மௌத் நெருங்குற நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொல்கிறாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹும்ம ஃபிர்லி. இது காது கேட்காத அளவுக்கு ரொம்ப குரல் பலகீனம். ஆயிஷா அம்மா அப்படியே பிடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் தன்னுடைய தலை ஆயிஷா அவர்களுடைய தோளில் இருக்குது. ரசூலுல்லாஹ் இப்படி பிடிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் மடியில் இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், கணவன் மனைவியை பற்றி படத்தில் பார்க்குறீங்க. ஹாத்தமுல் அன்பியா எவ்வளவு பிரஷரோட வாழ்ந்து தன் மனைவி எப்படி சிரிக்க வைத்தார் தெரியுமா? ஆயிஷா அம்மா தோளில் ரசூலுல்லாஹ் சாஞ்சிட்டு அல்லாஹும்ம ஃபிர்லி, ஆயிஷா அம்மா காதை கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் 3 முறை அல்லாஹ்வே என்ன மன்னிச்சரியா அல்லாஹ். மௌத்தாக முன்னாடி ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பில் ஈடுபட்டாங்க. அல்லாஹ்வே என்ன மன்னிச்சரியா அல்லாஹ். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியை விட்டும் பிரியாவிடை கொடுக்கிற நேரத்திலே, ரப்பே என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. விலகீனமான மெல்லிய குரல்ல ரசூலுல்லாஹ் சொல்ல, ஆயிஷா அம்மா வாயை வச்சு அதை காதை வச்சு கேட்டு அந்த விஷயத்தை எல்லாம் பிற்காலத்தில் சொல்கிறாங்க. இப்போதான் ரசூலுல்லாஹ் மௌத்தாக போகிறாங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய விரல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போச்சு. பெருமானார் முகட பார்த்தாங்க. என் மடியில் அவங்களுடைய தலை என் தோளில் கணக்க பார்த்தது. பெருமானார் இப்படி பார்த்து கொண்டே விரல் மேலே போனது. நான் பார்த்து கொண்டிருந்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, உயர்வான தோழர்களோடு என்ன சேர்த்துரு. ரொம்ப சத்தமாக ரசூலுல்லாஹ் சொல்லல, ரொம்ப மெல்லிய குரல் ரசூலுல்லாஹ் சொல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் பிற்காலத்தில் ஆயிஷா அம்மா சொல்றாங்க, பெருமானார் என்னோட வாழுகிற நேரம் ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னுடைய உயிர் பிரிகிற நேரம், எந்த நபியுடைய உயிர் பிரிகிற நேரமும் மலக்குல் மௌத் வந்து அந்த ரூஹை எடுத்து விட்டு போக மாட்டார். நபிமார்களிடம் கொஞ்சம் அனுமதி கேட்பார். இப்பொழுது ரூஹை எடுக்கவா, துனியா வேணுமா ஆகிரா வேணுமான்னு கேட்பார். அந்த நபி எதை தீர்மானிக்கிறாரோ அந்த நேரத்தில் அவருக்கு அவகாசம் கொடுக்கப்படும். துனியாவில் இன்னும் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த நபிக்கு ஒரு சின்ன அவகாசம் கொடுக்கப்படும். ஆகிரான் அவர் தேர்ந்தெடுத்து கொண்டால் அவருடைய ரூஹு அந்த உடம்பிழைந்து அமைதியாக எடுக்கப்படும் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வல்லாஹி வல்லாஹி என் மடி காலியாகுவதை நான் உணர்ந்தேன். பெருமானார் என் மடியில் இருந்தார்கள், என்னை விட தீர்மானித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் இந்த பூமியை விட்டு போக போறார் என்பதை அப்ப நான் புரிந்தேன். பெருமானார் எனக்கு சொல்லி தந்தார்களே, மலக்குல் மௌத் வந்து கேட்பார். ரசூலுல்லாஹ் பதில் கொடுத்ததுதான் இது, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்வான தோழர்களோடு ரசூலுல்லாஹ் ஜன்னாவை கேட்கிறார்கள். அப்படி என்றால் என் மடி காலியாக போகிறது, என்னை விட்டு பெருமானார் பிரிய போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்ல 3 முறை சொல்ல, அதற்கு முன்னாடி நான் பெருமானாருக்கு ஓதிக்கொண்டிருந்தேன். திடீரென்று என் கையை பிடித்தார். போதும் என்று சொன்ன மாதிரி இருந்தது. நான் நிறுத்திவிட்டேன். அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறார்கள். நான் நிறுத்திவிட்டேன். பெருமானார் கண்முகடை பார்த்தது, விரல் மேலே போனது, அந்த கை விரல் கீழே விழுந்து விட்டது. பெருமானார் என் தோளில் சாய்ந்து விட்டார்கள். நான் இறுகமாக ரசூலுல்லாஹ்வை பிடித்து கொண்டு சொன்னேன், மாத்த ரசூலுல்லாஹ், மாத்த ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பூமியில் அவருடைய சிரிப்பு இன்றைக்கும் அழியவில்லை. இந்த உம்மத் ரவுதாவுக்கு போய் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லிவிட்டு வருகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கள் கல்பு நிறைய 1400 ஆண்டுகளாகி எங்களுடைய கல்புகள் நிறைய பெருமானார் நிற்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மனைவியோடு பெருமானார் வாழ்ந்த வாழ்க்கை கடைசி நிமிடத்தில் அவர்கள் வர்ணிக்கிறார்களே,
இதுதான் கணவன் மனைவியை படிக்கணும்னு அங்கே போங்க. எனக்கு தெரியாது, உலகத்தில் காதல் காதல்னு சொல்கிறவங்க கூட மனைவி மடிகளை மௌத்தாக இருப்பான். சுப்ஹானல்லாஹ். மௌத்தாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்துல் ரஹ்மான் ஆயிஷா நாய் பிரதர் சகோதரர் பால்குடி உறவு வர்றாரு, கையில் மிஸ்வாக். ஆயிஷா நாய் கேட்குறாங்க, ரசூல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானது பல்லு துளக்கிறது, வாசம் பூசுறது. ஆயிஷா அம்மாவும் ரசூல்லா எப்படி வாழ்ந்தாங்கடா, ஏத்திகாப்ல இருப்பாங்க, ரசூல்லா தலையை போடுவாங்க, ஆயிஷா அம்மா கொண்டைய நடுவா பிளந்த அழகா வாருவாங்க. சுப்ஹானல்லாஹ். என்னை ஆயிஷ் என்பார்கள் ரசூலுல்லாஹ், என்னோட விளையாடுவார்கள் ரசூலுல்லாஹ். நிறைய சகோதரர்களே, குடும்பத்தை படிக்கணும் என்றால் குடும்ப நாடகம் அல்ல, படம் அல்ல, பள்ளியிலே படியுங்கள் குடும்பத்தை. இன்ஷா அல்லாஹ் குடும்ப உறவுகளை எப்படி பேணணும் என்பதை படத்தில் நாடகத்திலையும் பார்க்காதீங்க, பள்ளியில படிங்க இன்ஷா அல்லாஹ். அந்த களம் இது மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இப்ப சூழ்ந்து நிற்கிற இடம், இதுல அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கிற இடம். உட்கார்ந்து படிங்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. மிஸ்வாக்கு ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, வேணுமா யா ரசூலல்லாஹ், பல்லு துளக்கணுமா? எந்த கணவர் மனைவி பல்லு விளக்கி விட்டி யாரு மௌத்தாயிருப்பா, யாரு மௌத்தாயிருப்பா? என்ன குடும்பத்தை பத்தி கேட்கறீங்க? சுப்ஹானல்லாஹ். அந்த மிஸ்வாக்கை ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அவர் கையில் ரசூலுல்லாஹ் பேச இயலாது, தன் தலையால் ஆட்டி, வேணும் ஆயிஷா, அல்லாஹ்வை சந்திக்க முன்னாடி பல்லு வளர்க்கணும். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, என் எச்சால துப்புரவுப்படுத்தின ரசூல்லா வாயில போட்டேன், ஏண்ட எச்சுனா ரசூல்லா வாயில கடைசியா போன எச்சன்றாங்க. 18 வயசு 63 வயசு முடிச்சு போட்டு பாட்டுக்கு பார்ப்போம், முடிச்சு போடுங்க. இந்த உலகத்தில் ஒரு மனிதர் மிக சிறந்தவர் என்பதுக்கு இது காமத்தை பார்க்கிற இடம் இல்லை, அவர் மிக சிறந்தவர் என்று பார்க்கிற இடம். சுப்ஹானல்லாஹ். அதான் அவர் யாரோடையும் வாழுவார், அவ்வளவு சந்தோஷப்படுத்துவார். என்னாச்சு, பெருமானார் பல்ல துலக்கி விட்டாங்களா, அந்த எச்சி ஆயிஷா மாட எச்சி போகுது. பெருமானார் அதுக்கு பிறகுதான் மரணத்துக்கு ரெடி ஆகிறாங்க. ரசூலா சொன்னாங்க, ஆயிஷா ஜென்னாவுல சந்திப்போம் என்றாங்க, ஜென்னாவுல சந்திப்போம் என்றாங்க. இந்த குடும்பங்கள் வாழணுமாக இருந்தால் இந்த தீன் தேவை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நரகத்தை பற்றி பேச சொன்னார்கள் என்றாலும் என்னுடைய நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிற நாள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை இறுதியாக சொல்லிக் கொள்கிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதிபயங்கரமான நரகம், அது கொக்கரிக்கிறது, பயங்கரமான நரகம். அந்த பக்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சன்னிதானத்துக்கு வருவார். வல்லாஹி நான் இருப்பேன் அந்த சபையில், நீங்க இருப்பீங்க, நம்ம எல்லோரும் இருப்போம். அல்லாஹ் தனித்தனியா கேள்வி கேட்பான். இது கதையா பார்க்காதீங்க, வல்லாஹி இந்த பள்ளியில இருக்கிற மாதிரி அனுப்போம். அப்துல் ரஹ்மான், அதாவது அபு அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு தோழர், இப்னு மசூத் ரலியல்லாஹு அபு அப்துல் ரஹ்மான் சொல்லுவாங்க. ஒரு நாள் அவர் ரொம்ப அழகான காரி, அழகா ஓதுவார். ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, அபா அப்துல் ரஹ்மான் இக்ரா, ஓதுங்களேன் அபு அப்துல் ரஹ்மான். அவர் கேட்கிறார், அக்ரவு அலைக்க யா ரசூலல்லாஹ், உன்சிலல் குர்ஆன் இலைக்க, குர்ஆன் நான் உங்களுக்கு ஓதி காட்டட்டுமா? குர்ஆன் உங்களுக்கு இல்லையா இறங்குச்சு யா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை இப்னு மசூத், எனக்கு ஆசை, வேற ஆட்கள் குர்ஆன் ஓத நான் கேட்க ஆசைப்படுறேன். இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅ மின் கைரி, வேற ஆள் ஓதணும் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், ஓதுங்களேன் அப்படின்றாங்க. சகோதரர்களே, அவர் ஓத ஆரம்பிக்கிறார். நீங்க வீட்டுக்கு போய் பெரட்டுங்க. சூரத்து நிசா, யா ஐயோ, குர்ஆன்ல சூரத்து நிசாவை பெரட்டி 39வது வசனம் 40வது வசனம் வரைக்கும் பெருமானார் அமைதியா கேட்கிறாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறாங்க. திடீரென்று ரசூலுல்லாஹ் இப்னு மசூதை பிடிக்கிறாங்க. ஹஸ்புக்கல்லான், போதும் இப்னு மசூத் என்றாங்க. இப்படி பிடிச்சிட்டு போதும் என்றாங்க. அவர் திரும்பி பார்க்கிறார், ஒரு சத்தம் கேட்குது. பெருமாண்ட கண்ணில் இருந்து கண்ணீர் மாலை மாலையா கொட்டுது. தேம்பி 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 அழுகிறார். போதும் இப்னு மசூத். என்ன ஓதினார் தெரியுமா? குர்ஆனை கொஞ்சம் பிரட்டி பாருங்க. ஃபகைஃப இஸா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜிஅனா பிக அலா ஆஹுலாஹி ஷஹீதா. அல்லாஹ் கேட்கிறான், நபியே, எல்லா உம்மத்துக்கும் அவருடைய தலைவர்களை சாட்சியா கொண்டு வந்து வைத்து அந்த சாட்சி சொல்லணும். அந்த நபிமார்களை சாட்சியாக்குற நேரம் இவ்வளவு பேருக்கும் எதிராக உங்களை சாட்சியா கொண்டு வர்ற அந்த மறுமை எப்படி இருக்கும் நபியே? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கேட்கிற, எப்படி இருக்கும்? உங்க உம்மா இருப்பாங்க, உங்க வாப்பா இருப்பாங்க, உங்க உறவுகள் இருப்பாங்க, எல்லாருக்கும் எதிராக நீங்க சாட்சி சொல்ல வேண்டிய நேரம். ஃபகைஃப இஸா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜிஅனா பிக அலா உலாஹி ஷஹீதா. அவ்வளோ பேருக்கும் உங்களை சாட்சியா கொண்டு வர்ற நேரம் எப்படி இருக்கும் நபியே? பெருமானார் பதில் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நானும் நீங்களும் அந்த சபையில் இருக்கிற நேரம் வெற்றி அடைந்த அடியார்களாக
பட்டோலை வலது கையிலே கிடைக்கக்கூடிய அடியார்களாக மாறுவதற்கு அல்லாஹ்விடம் துஆ கேட்போம். அதிபயங்கரமான கேள்வி கணக்குக்கு நானும் நீங்களும் முகம் கொடுக்க இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நரக விடுதலை அல்லாஹ்விடம் கேட்போம், நரகத்திலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். என் பேச்சில் உள்ள பிழைகளை வல்ல நாயன் மன்னித்து அருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.